எங்களுக்கும் ஆண்டவரே இந்த அருமையான திருச்சபையின் பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக இரக்கங்களுக்காக நாங்கள் உங்களை துதிக்கிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றியோடு நாங்கள் உங்களை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபையாக இரக்கமாக இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த அருமையான ஆவிக்குரிய கூட்டங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபையாக இரக்கமாக ஆண்டவரே இந்த அருமையான திருச்சபையில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்களோடு ஆண்டவர் பேசும்படியாக இடைவிடும்படியாக ஜெபிக்கிறோம் தாவே. இந்த அருமையான ஆவிக்குரிய கூட்டத்திற்கு இந்த அருமையான திருச்சபையில வீடுகளில் இருக்கிற உடைய பிள்ளைகளை கர்த்தர் அழைத்து வரும்படியாக உம்முடைய கரங்களில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் தாவே. உமக்கு கொடாகோடி ஸ்தோத்திரம். நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த மகிமையான ஆலயத்துக்குள்ளாக ஆண்டவரே கூடி வந்திருக்கிற நம்முடைய அருமையான திருச்சபையின் பிள்ளைகளுக்காக, சிறு பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து தேவ ஆவியானவர் இந்த மகிமையான ஆலயத்திலே இந்த தேவ பிரசனை இறங்கும்படியாக, இந்த வல்லமை இறங்கும்படியாக, பரலோக ராஜ்யத்தின் நிழல் இந்த இடத்திலே அசைவாடும்படியாக, ஆண்டவரே பரலோகத்தில் உள்ள வெளிச்சம் பிரகாசிக்கத்தக்கதாக தேவ ஆவியானவராமே இந்த நாளிலே உடைய திருச்சித்தத்தின்படி நடத்தும்படியாக நாங்கள் உங்களுடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் மாலை நேரத்தில் வந்து ஒரு சில இவர்களை சந்திக்கவும் ஆண்டவர் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தாவே. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அருமையான சார் ஜெபசிங் சார் மூலமாக தகப்பனே இந்த அருமையான நாளிலே இந்த காலை ஆராதனையிலே கொடுக்கப்பட்ட அருமையான வார்த்தைகளுக்காக ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். குமாரன் கோபம் இல்லாமல் நீங்கள் வழியில் எளியா பிடிக்கிறீங்க. அவர் புத்தகங்கள் அருமையான வேத வார்த்தையின்படி ஆண்டவர் இந்த அருமையான திருச்சபையிலே இந்த காலை நேரத்திலே இந்த பிறரோடு கர்த்தர் பேசியிருக்கிற உங்களுடைய அன்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தாவே. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே எப்பொழுதும் ஆண்டவர் பாடல் வேலைக்காக நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்படியே ஜெப நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். சாட்சி வேலைக்காக நாங்கள் துதிக்கிறோம், யாமை ஸ்தோத்திரிக்கிறோம். சாட்சியோட அருமையான மகனை ஆண்டவர் இந்த நாளிலே பயன்படுத்தும்படியாக, இந்த வார்த்தைகளோடு சொல்லும்படியாக, பேசும்படியாக, ஆண்டவரை கேட்கிற ஜனங்களுக்கு இந்த அருமையான சாட்சி ஆண்டவர் பிரயோஜனமாக இருக்கத்தக்கதாக ஆவியானவராமே ஒருவரோடு கர்த்தர் பேசும்படியாக ஜெபிக்கிறோம். அப்படியே ஆண்டவரே கர்த்தருடைய செய்தி நேரத்தை இந்த கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கிற அருமையான ஆண்டவரை சகோதரனை உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய நாமத்துக்கு மகிமையாக தகப்பனே உடைய திருச்சித்தபடி இந்த நாளிலே இந்த அருமையான திருச்சபைகளுக்கு என்ன வார்த்தையை சொல்ல வேண்டும் என்று இஷ்டத்திற்கு அந்த வார்த்தையை பரலோகத்தின் மூலமாக உடைய நாம் மையப்படுத்துவதாக, அருமையான ஊழியர் மூலமாக கொடுக்கத்தக்கதாக தேவ ஆவியான இடத்திலே எங்கள் அசைவாடும்படியாக ஜெபிக்கிறோம். நம்முடைய கருத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஆலயங்களாக ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த கடைசி முடிவு ஜெபத்தையும் உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவ ஆவியான இப்படியாக நாளிலே இந்த அருமையான ஊழியத்தை மகிமையாக நிறைவேற்றத்தக்கதாக ஆவியானவராமே உடைய கரங்களில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே. உங்களுக்கு கொடாகோடி ஸ்தோத்திரம். அந்த அருமையான ஆண்டவரே தகப்பன ஆலயத்தில் தெருக்களில் இருந்து வெளியிலே வீடுகளில் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான இந்த பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரோடு பேசும்படியாக இந்த நாளிலும் ஆண்டவரே வார்த்தையின் மூலமாக, செய்தியின் மூலமாக, சாட்சியின் மூலமாக ஆவியானவராமே இந்த நாளிலே ஆண்டவரின் அருமையான திருச்சபைகளோடு கர்த்தர் பேசும்படியாக, உள்ளங்களிலே கிரியை செய்யும்படியாக ஆவியானவரே நாங்கள் உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் தாவே. இதோ வாசல்களிலே இருந்து கதவை தட்டுகிறேன். ஒருவன் இரண்டு சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனுக்கு பிரவேசிப்பேன், அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனோடு வாசம் பண்ணுவேன் என்ற அருமையான வேத வார்த்தையின்படி ஆண்டவர் இந்த நாளில் அருமையான திருச்சபையிலே ஆண்டவர் சொல்லப்படுகிற வார்த்தை மூலமாக ஆவியானவரே நீங்கள் கிரியை நடப்பிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இப்படியாவது ஆண்டவரே ரட்சிப்பின் ஆசீர்வாதத்தை மனம் திரும்புதலை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய கரங்களிலே நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். தடைகளை நீக்கி போடுங்க. மீட்புரட்சகருமாய் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. இயேசுவின் இரத்தத்தால் மீட்பை அடைந்தவர்கள், இயேசுவின் இரத்தத்தால் மீட்பை அடைந்தவர்கள் ஆசனமிதிருந்து ஜெயகீதம் பாடுவார்கள், ஆசனமிதிருந்து ஜெயகீதம் பாடுவார்கள். என்ன சுகம் ஆகா என்ன சுகம் என் ரட்சகரின் சமூகம், பேரானந்தம் பரமானந்த மோட்ச சுகானந்தம் அதை பெற்று அனுபவித்தால் என்ன சுகம். அல்லேலூயா. இவனுக்கே மகிமை உண்டாவதாக. கூடாமல் சோதனம் என் பேர் ஞானசேகர். என் சொந்த உடன்குடி பக்கத்தில் சிவருடைய
ஒரு கிராமம், ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவ குடும்பம். எனக்கு 3 சகோதரி, ஒரு தம்பி. நான் குடும்பத்துக்கு மூத்தவன். நாங்களாம் 1994 எங்கள் அம்மா இறந்தாங்க, 25% எங்கள் அப்பா இறந்தாங்க. 3 மாதத்துக்கு அம்மா அப்பா இறந்துட்டாங்க. நாங்கள் பயங்கரமான கஷ்டம். நாட்களில் விட்டு விட்டே சர்ச்சு, நாங்கள் சர்ச்சுக்கு அது ஜோம் பண்ணி வீட்டு குடும்பம் அதெல்லாம் எங்களுக்கு கிடையாது. ஏதோ பேர் கிறிஸ்தவனாக ஒரு பண்டிகை நாட்கள் சர்ச்சுக்கு வருவோம், அதோட சரி. அவரோட ஆகிற நம்மளுக்கு தெரியாது. அவள் அப்படியே வளர்ந்து வந்த நாட்களில் ரெண்டு இறந்தவோடு எல்லாம் ஒன்றும் செய்ய முடியல. நான் 4 வருஷம் படித்தாங்க, படிக்க முடியல நாட்களில். நான் ஒரு வேலைக்கு போயிட்டு இருந்தேன், அது சம்பளம் பத்தாது. அது பயிற்சி ஒரு 3 நாள் தாக்கப்பட்டேன். ராத்திரி மூலமாக அம்மா பேருக்கு வெளிநாடு மூலமாக பயிற்சி அந்த ராத்திரி மூலமாக அந்த வேலையில் கடுமையான உதவிப்பட்டேன். பயங்கர தொப்பு பயங்கரமாக இருக்கும். ஏதோ டாக்டர் நாட்டு வந்து பார்க்கும்போது அந்த அளவுக்கு சூழ்நிலை கிடைக்கும், மீன் வழி அதில் அதிகமாக இருக்கும். அப்புறம் செத்துறோம், தற்கொலை ஓடினேன். செத்துறோம் தான் சொல்லி வழி தாங்க முடியாமல் அப்போ ஒரு டாக்டரை பார்த்துட்டு நம்ம இறந்துட்டு போனேன். அவர் டாக்டர் பார்த்தாங்க, தம்பி பயங்கரமாக இருக்குதா, எப்படி தூங்குறான்னு சொல்லி ஆப்ரேஷன் பண்ணால் திருப்பி வளரும், சித்த விதி எடுத்தால் 3 வரைக்கும் பாதிக்கப்படும், ஒன்றும் செய்ய முடியாது தம்பி என்று சொல்லி ஊசி அனுப்பிட்டாங்க. நான் விரக்தியோடு வந்துட்டு இருந்தேன். ஒரு சகோதரி ஒரு அக்கா சந்திச்சாங்க, தம்பி 4 மணி போ அப்போ அது கூட கலந்து இப்போ சுதந்திரம் சொன்னாங்க. அது விசுவாசோட நான் சீட்டு பஸ்ஸில் உட்கார முடியாது, அதுக்கிட்டே தான் போனேன். கூட்ட வந்து அழுதுகிட்டே கூட்ட போயிட்டு அழுதுகிட்டே இருந்தேன். வழி வேதனை, உட்கார முடியாது, எழுந்திக்க முடியாது. அவர் வேறையே உட்காந்துருந்தேன். அது கூட்டம் முதல் நாள் அந்த செய்தி முடிஞ்ச உடனே முதல்ல பயிற்சி 3 வருஷம் ஜோம் பண்ணாங்க. சொன்னாங்க, நீ சொல்ல நேரத்துக்கு கணதை பேசிருக்கேன், நிறைய பாய்க்கிறதெல்லாம் சுகம் கொடுப்பேன் என் பிள்ளைகளுக்கு, நீ அது முதல் ஜோம் சொன்னாங்களாம். முதல் ஜோம் பண்ணாங்க. அது ஆண்டுக்கு உலகிட்டு இருக்காங்க, சொல்லி பாருங்க, வைக்க கூச்சப்படாதீங்க, கை வச்சு சொல்லி பாருங்க சொல்லி சொன்னாங்க. அது நிமிஷம் சில கதிரிகளை அழுதேன், கையை வச்சுட்டு அழுதேன். எங்கேயும் அழுதேன், ஜோமனும் தெரியாது. அவர் சொல்ல சோத்திரம் மட்டும் விட்டு அழுதான், கண்ணீரோடு அழுது அப்படி ஓடுது, அழுகிட்டாரு. அந்த செல்வ வேலையில் ஒரு இமை போடல, ஒரு மின்சாரம் போல தலைக்கு உலகத்தை அப்படியே இறங்கி போயிடுச்சு. வழி வேற உடம்பு முக்கால் எழுதி பார்க்க வழி வேற இல்லை, அப்படியே மறைஞ்சிருச்சு. இதெல்லாம் ஒரு ஆபரேஷன் இல்லாமல் ஒரு இதெல்லாம் திருப்பி பலானப்பட்ட ஒரு இமை போய் சோகம் கொடுத்தாங்க. சொல்லி கூட்டாங்க, கூட்டாங்க வெக்கம், பயம், எப்படி சாட்சி எப்படின்னு சொல்லி தெரியலையே, தப்பா சொன்னால் போய் சொல்லி எனக்கு பயத்தோடு நடக்கிறதோடு அந்த இடத்துல வெளியே வந்துட்டேன். ஃபஸ்ட்டில் வீட்டுக்கு வந்துட்டேன். நான் பையனை பார்க்க 10 வருஷம் கொடுத்துருப்பாங்க. ஒரு சமாளி 2 செலுத்துவான், 9 போயிடுவாங்க, ஐசோ கேட்பாங்க, 9 எங்கே ஐசோ கேட்பாங்க. அப்போ நான் சாட்சியும் சொல்லாது அந்த இடத்துல திரும்ப அந்த இடத்துல கடந்து வந்துட்டேன். இனிமேல் நல்ல சினிமா பார்க்க செகண்ட் சினிமா போட்டு போவேன். எல்லாம் வீட்டுக்கு வருவேன். அந்த நாட்களில் நானும் சகோதரம் இன்ஸ்டாமெண்ட் வியாபாரம் சொந்தமாக பாட்டு ஆளுக்கு 1990 வருஷம் ஆளுக்கு 10,000 போட்டு அந்த தொழில் ஆரம்பித்தோம். அப்போ தங்கச்சோன்னா சொல்லி சொந்தமாக செய்யலாம், நம்ம முடிஞ்சவரை செய்ய, பாட்டை சேர நம்ம ஏமாற்றிருப்பாங்க, நம்ம கேட்க யாரும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது நான் தலைமையில் கேட்கல. அது 2 சேர்ந்து நான் சம்பாதிக்கிறான்னு சொல்லி அந்த தேடாமல் சர்ச்சுக்கு வரமாட்டேன். நாட்டில் அம்பாசமாக கருத்தை குறித்து முக்காணி ஆற்று பக்கம் லைனில் வியாபாரத்தில் இருப்பேன். பணம் என் சொந்த பற்றி ஓட்டேன். தங்கச்சி திரும்ப கொடுக்கணும், படிக்க வைக்கணும், போயிட்டே நாட்டில். தம்பி வீட்டு அப்போ வெளியே போயிட்டாங்க, அம்மா அப்பா இருக்கும்போது அந்த வருமானம் இல்லை. அங்கே போயிட்டு நாட்டில் நான் ஆனால் நல்ல சம்பாதிச்சு லேட்டாக வருவேன். அப்போ அது தங்கச்சிலாம் கேட்க மாட்டேன். நான் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் 2006 வருஷம் அவர் நாட்கள் ரேஷன் 1 வருஷம் அப்போ 10 லட்சம் ரூபா அந்த நாட்களை ஏமாற்றப்பட்டவனா எல்லாமே போயிடுச்சு. அப்போ ரேஷன் 1 வருஷம் 20 வருஷம் ரேஷன் போடுவாங்க. 20 ரூபா இல்லாமல் 1 ரூபா இல்லாமல் என் நாட்டில் ரைட்டு ஒரு பழைய சைக்கிள் அதுக்கு வீட்டுக்கு வரேன். இப்போ உடம்புலேருந்து ஒரு 1.5 மணி நேரம் ஊர். அப்போ ஒரு பழைய சைக்கிள் 1:15 மணிக்கு அதை வீட்டு வரேன். முடிஞ்சால் ரேஷன் வாங்கி அரிசி ரூபா இல்லை, நம்ம 3 தலைக்கு எப்படி திரும்ப பண்ணி கொடுக்க போகிறேன்னு சொல்லி கண்ணீரோடு வந்துட்டு இருக்கேன். எங்களுக்கு வேறு சொன்னாலும் வேறு போய் சொல்லி பணத்தை வாங்க முடியாது நாட்களில். அப்படி தட்டை பசு பக்கம் ஆனால் இதான் சாப்பிட முடியல. நான் தங்கச்சி வெறுத்துருவாங்க, நம்ம லைஃப் அவ்வளோதான், நம்ம மரணம் தான் நினச்சிட்டா போனேன். தங்கச்சி ஏற்று கூட புதுசு ஏற்று கூட புதுசு அப்படி தூங்கிட்டேன். அடுத்த தங்கச்சி காலேஜ் 9 போய் 6 மணி தடையிலும் போது நான் சரி முடிவு அழுதேன். நீ கொண்டு என்னால் ஒரு நண்பன் இல்லை, உங்கள் சொல்ல கேட்கல, சுய பற்றி ஒன்றுமே இல்லை, 10 லட்ச ரூபா போச்சு, இதில் அரசு ரூபா தர முடியாது சொல்லி அழுதேன். எனக்கு தங்கச்சி தேடிட்டாங்க. இந்த தாங்கி கொள்ள முடியல. தங்க சொல்லி கேட்காம இப்படி சொல்லி தேடிட்டு அதனால தாங்கி கொள்ள முடியல. நான் அழுது வீட்டுக்குள்ளேயே கிடந்தேன். ஒரு ஊழியக்காரங்க வீட்டு கேள்விப்பட்டு வந்த ஜோமனும் வருவாங்க, ஒருத்தர் சொல்லி வருவாங்க. ஜோமனும் சந்தோஷமாக இருக்கும், உங்கள் மீறி துக்கம் தொண்டை அடைக்கும். ஊரில் ஒரு மக்கள் கூட பேசுகிறாங்க, அம்மா அப்பா குடும்பம் போயிட்டு தொழில் போயிட்டு அவளுக்கு குடும்பம் அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு அவளுக்கு அவங்க கூட மக்கள் பேச தங்க சொல்லுவாங்க. வெளியே 3 மாதம் வீட்டுக்குள்ளே கிடந்தேன். நாட்களில் பல சோறு இருக்காது, அரிசி இருக்காது, ரேஷன் கூட கிடைக்காது, நாட்களில் காசு இல்லை. இப்படி தண்ணி பிடிச்சி நாங்கள் நாட்டில் 1 நாள் குழந்தை 1 சாப்பாடு கிடைக்கும், 3 பட்டியாக கிடந்து நாங்கள் ஓட்டலாம்.
அப்போ ஒரு சகோதரி வீட்டுக்கு வந்தாங்க, தம்பி நீ மனம் தம்பி நெக்ஸ்ட்டு வந்து இயேசுவே மாறணும், நீ சொந்த நீ கழுவு பண்ணணும், தகப்பு தாங்கிட்ட ரத்தம் சேர்த்துக் கொள்வா, யாரும் கைவிடுவோம் அவனும் கைவிடுவாங்க தம்பின்னு சொன்னாங்க. அப்போ வீட்டு சர்ச்சு எப்படி ஜோம்னாங்க, நீ சர்ச்சு போ தம்பி, ஆல்ரெடி கை வச்சுக்கோ, நீ சொல்லி பாரு, பாவத்தை ஆண்டு அறிக்கையிடு, நீ பாவி ஆண்டு சொல்லு, அவர் ரத்தம் அப்படி கழுவாங்க, ஏசப்பா உனக்கு விடுதலை தருவாங்க, இன்னைக்கு மனைவி அவன் நல்லா நடத்த வச்சு அவன் சொன்னாங்க. நமது விசுவாசத்தோட 5 மணிக்கு ஆயிரத்தி வந்த நாட்கள் 2007 பிப்ரவரி மாதம் அதுக்குள்ள வந்தேன். இது முன்னாடி அவங்க வச்சு ஒரு இமெயில் போடுறது, ஒரு செகண்ட் சொல்ல மாட்டேன், வேறு வாசிக்க மாட்டேன். இப்போ வந்து ஒரு 2 கழிச்சு நான் அப்படியே அழுதேன். ஏன்னா சுற்றி எல்லா மாதம் அடைக்கப்பட்டாச்சு. நாங்கள் குடும்பம் தற்கொலை பண்ணோம், வேறு வழியே வேறு சாப்பாடு வழியில் நம்ம எந்த உழைச்சி எப்படி வாழ முடியும் அப்படிங்கிற 14 கேள்வி ஆகிடுச்சு. சொந்த நாட்டு போய் கேட்க முடியாது, நான் எல்லாம் ஒதுக்கப்பட்டு தலைமுறை ஆகிட்டேன் போன வந்துடுவான்னு சொல்லி எங்களுக்கு எல்லாம் பேசாம ஒதுக்கிட்டாங்க. எங்களுக்கு ஒரு மாமா எல்லாருமே யார்ட்டையும் கேட்க முடியாது, எங்கள் பக்கத்து யார்ட்டும் வாங்க முடியாது, இல்லை வாங்க கொடுக்க முடியாது, அதை சொல்லி தர மாட்டாங்க. இல்லை ஏசப்பா நான் அழுத நேரம் நாங்கள் அழுது ஏசப்பா 3 தங்கச்சி ஆண்டவரே, பட்டி ஆண்டவரே, நாங்கள் பட்டி ஏசப்பா, அப்பா நீங்கள் தான் வழி ஆண்டவரே, 3 தங்கச்சி என்ன பண்ண செய்ய முடியும் ஏசப்பா, நாங்கள் சொந்த பொழுது ஓடினேன் ஏசப்பா, நான் சொல்லுறது ஓடினேன், உங்களாம் தேடலை, பாவத்தை மன்னிச்சிருக்கப்பா, எவ்வளோ வாங்கப்பா, என் பாவத்தை மன்னிங்கப்பா, பாவத்தை மன்னி ஏசப்பா, நான் கைநாள் செஞ்ச பாவம், நான் காலேஜ் பாவம், நான் சின்ன செய்த பாவம், நான் இது செய்த பாவம், எனக்காக அடிக்கடி ஒரு கொடுத்து ஐயப்பட்டு குத்தப்பட்டு ஆண் எடுக்கப்பட்டீங்கப்பா, விழா குத்தப்பட்டு எனக்காக முன்பு இலக்கை சுமதி ஆண்டவரே, என் பாவத்தை மன்னிங்க ஏசப்பா, என் பாவத்தை மன்னிங்கப்பா, நான் பாவியப்பா, நான் பாவி ஏசப்பா, என் பாவத்தை மன்னி ஏசப்பா, மன்னி ஏசப்பா, என் பாவத்தை மன்னிங்கப்பா, மன்னி ஏசப்பா, எனக்கு வாங்கப்பா, நான் 3 தங்கச்சி எப்படிப்பா திருமணம் எடுக்க முடியும் ஆண்டவர், நீங்க எல்லாம் என்ன செய்ய முடியாது ஏசப்பா, எனக்கு வாங்கப்பா, என்னை நடத்துங்கப்பா, என்னை பயன்படுத்துங்கப்பா ஆண்டவரே, என்ன வைங்க ஏசப்பா, இதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது ஆண்டவரே, இதில் கிடந்துட்டு ஆண்டவரே, சாப்பாடு வழியாக சபையில் கதிர்னேன் ஆண்டவர், சமுதாய பாவத்தை ஆண்டு அறிக்கிட்டேன் ஆண்டவரே, பாவத்தை மன்னிங்க ஆண்டவர், உங்க அறியாமல் ஓன் ஏற்கிறவங்க சச்சுக்கிறோம், உங்களை அறியாமல் ஓனே சப்பா, உங்களை தேடலை, என் சுயபத்தை ஓடினேன், எல்லாம் போயிட்டு சப்பா மன்னிச்சிருங்கப்பா, எனக்கு வாங்கப்பா, என் பாவத்தை மன்னிங்க தகப்பனே, என் பாவத்தை மன்னிங்க ஏசப்பா, என் பாவத்தை மன்னிங்க கதறேன், ஒரு சிறு பிள்ளையை போல ஆளுக்கு கதறேன் அந்த சமுதிரம். அப்படி ஏசப்பா கதரை வச்சாங்க, நாங்கள் யாருக்கும் போல கதரை வச்சாங்க ஏசப்பா. கதில் வேறு ஒரு 5 மணிக்கு போக வேண்டிய 6:30 மணிக்கு பேசுகிறேன், ஒரு ரேடியோ ப்ரோக்ராம் வர்றாங்க, 6:30 மணிக்கு ஸ்கூலுக்கு குரல் வருது, நான் உலக அழுது நிலவோடு ஆவி நிரம்பி பசங்க நிரப்பி ஜோடு வைக்கிறாங்க. 130 பசங்க இலவசம், 130 பசங்க இலவசம், வசதி எனக்கு தெரியாது, எனக்கு பேசுகிறாங்க. அதுதான் வாசகம் காமிச்சு தந்தாங்க. திரளான மீட்பு விட மகனே, திரளான மீட்பு எடுத்து விட்ட மகனே, உன்னை மன்னிச்சுட்டேன், கலங்காத இருக்கிற நான் தேவன் தகப்பன், உனக்கு முன்னா போன ஏன்னு கண்டுகொள்ளலை, உனக்கு போ இப்போ என்ன வந்து சொல்லி ஒரு தகப்பனே போல தாயை போல பேசி கேட்கிறாங்க. அந்த வாசல் வார்த்தை என் மீது கிளிக்க ஆரம்பிச்சு, திரளான மீட்பு எடுத்து விட்டு மகனே, நான் அவனை மன்னிச்சுட்டேன், நான் நீ என் பிள்ளை அவன் தகப்பனுங்கிற அதிகாரத்தை கொடுத்தாங்க, நீ பரத சொந்தவாளி, உனக்காக ரத்த சிந்தி உனக்கு அடிக்கப்பட்ட உனக்காக மற்ற ஆணவன் நான் தான் சொல்லி பேசுறாங்க. பயங்கரமான சந்தோஷம், அந்த வார்த்தை பேச முடியாது, அதே நம்ம தான் சாப்பாடு வழி இல்லை, அந்த பேச பாவத்தை மன்னிச்சு அதை ரச்சு பாலிடிக்ஸ் தந்து எனக்கு பயங்கரமான சந்தோஷம். ஆலயம் ஜோம் 7 ஆரம்பிச்சு 8 ஜோம் முடிஞ்சது, வீட்டுக்கு வந்து அன்னைக்கு குடும்ப ஜோம் ஆரம்பித்தோம். எனக்கு கரெக்டாக 12 படி படம் தமிழ் படிக்கலாம், அவர் கரெக்ட் படுத்துருக்கேன். இன்ஸ்டால் பண்ணி போடுறது மிக்சி பாய் போடு 3 தினசரி போடும், மற்ற ஊரில் ஆடு எடுத்து மணியில் கொண்டு போவோம், உயர் கட்டம் ஆடு கொண்டு போவோம். பிரத்யட்சமா படுத்து ஒரு செகண்ட் ஆகவே இருப்பா, பிரத்யட்சமா ஆண்டவர் இசை கையில் மிக்சி பாய் போட 3 இசை கையில் இருக்கு. சிரித்த முகத்தோட இந்த முகத்தை வரைக்கும் வந்து அது சிரித்த முகத்தோட என் கையில் அப்படியே தூக்கி தந்தாங்க, இந்த கை வச்சிருக்கேன் அப்படியே தூக்கி தந்தாங்க. அந்த காய்ச்சோட மறைஞ்சி பேசலை, அந்த காய்ச்சோட மறைஞ்சிச்சு. இந்த தங்கச்சி தண்ணி எழுப்புனேன், நாங்கள் இப்படி ஜோம் பண்ணோம், அந்த துதிச்சு சோத்தை ஜோம் பண்ணோம், இப்படி ஜோம் பண்ணோம். அடுத்த ஒரே வீட்டுக்கு வந்தாங்க, சொன்னேன் ஒரே நாள் தன்னோட ரசித்து அவர் பிள்ளையா படம் சொல்லி தூக்கி எடுத்து ரசித்து பாவத்தை மன்னிக்கும் அவர் பிள்ளைய மாற்றிருக்காரு. யாவாத்துடைய பொருள் தூக்கிறதுக்காக தம்பி அவங்களோட ஆச்சரியமா இருக்கு, அவங்க ஆச்சரியப்பட்டாங்க. உன்னை ரொம்ப நேசிக்காது குடும்பத்தை நேசிக்காதுன்னு சொன்னாங்க. ரொம்ப சிற்பண்டு தம்பி ஒரு 50 சீட்டு போடு, ஒரு 30,000 பணம் கொடுப்பாங்க, அதை வச்சு யாரும் பண்ணலாம்னு சொன்னாங்க. அன்னைக்கு பணம் 50 சீட்டோட 4 பணம் பணம் 4 வாங்க முடியாது, நான் நாளை விட்டு தருவாங்க சொன்ன ஜோமனு தம்பி சிற்பண்ணு போவா அப்படின்னு சொன்னாங்க. சிற்பன் பண்ண கைது போட்டால் சிற்பண்ணல பணம் கேட்டு பணம் இல்லை, அது போய் ஜோமனு இருந்தோம். பையன் போய் நைட்டு ஜோமனு அவங்க ஒய்ஃப் கொடுத்து ஏசோ பேசியிருக்காங்க. அவங்க உங்கள் பேங்கில் வச்சு இவங்க பணத்தை கொண்டு வந்தாங்க. ஆச்சரியமாக இருந்துச்சு, பணத்தை தந்தாங்க. நான் மறுத்தேன், எப்போ தான் தம்பி ஏசோ சொல்லி தரணும்னு சொல்லி இந்த தரமும் தான் வாங்கிக்கணும்னு சொல்லி பணத்தை தந்துட்டு போயிட்டாங்க. சிற்பண்ண பணத்தை கட்டி 3 நாளில் இழந்து போட்டாங்க. டப்பல் குளிக்க போடுவாங்க, நம்ம குளிக்க போடும்போது நம்ம பேருக்கு அவங்க காமிப்பாங்க. சப்போஸ் நம்ம பேர் விழுதுனாச்சுன்னா நம்ம அடுத்த பணம் கட்டுறோம், அந்த சீட் கேன்சல் ஆகிடும். விழுந்தால் அந்த பணம் தடவை நம்ம தொழில் பண்ணிடலாம்.
அப்போ நான் இருக்கும்போது எனக்கு எப்போ பேசிகிட்டே இருப்பாங்க, பயப்படாத அவங்க இருக்கேன்னு தேடி வாங்கி சொல்லுவான். தூக்கி போனோடனே நிறைய பேர் பிடிச்சிருக்காங்க, இப்படி எழுதுனா கேசப்பா எடுத்தேன் பிடிச்சி பார்த்து நீ ஞானம் செய்ய அப்படியே கையில் கொடுத்தேன். 3 நாள் பணம் 35,000 கொடுத்தாங்க. 4,000 1000 தங்கச்சி கொடுத்து 30,000 திருநெல்வேலி கொள்முதல் பண்ணி அந்த பொருளை வீடு கொண்டு வந்து அவங்க முடிக்கிற ஜோமுன்னு வந்தாங்க. ஜோமுன்னு அந்த 2007 சுற்றுப்பெருமா தொழில் ஆரம்பிச்சு அந்த கிருமையினால 3 தங்கச்சி திருமணம் என்னுடைய திருமணம் என் கிராமத்தில் அப்படி நடந்துச்சு. எல்லா மக்களும் ஆச்சரியப்பட்டாங்க, இது எப்படி தம்பி, எப்படி அம்மா அப்பா இழந்து தொழில் இழந்து இப்படி நாங்கள் என் சொல்லிட்டு ஓட்ட எல்லாம் போச்சு. ஈசப்பா எங்கள் அப்பா எல்லாம் நடத்துனாங்க, எல்லாம் சொந்தம் ஒரு நாள் அழுது ஜோமுன்னு இப்படிதான் சொல்லி அவங்க சாச்சுலேஸ்வரர் திருக்கிறது இருந்தாங்க. நான் ஞாயிற்றுக்கிழமை தோறும் வியாபாரத்துக்கு போயிடுவேன், சர்ச்சுக்கு வருவேன். ஜோம் முடிஞ்ச உடனே பைக்கு வாங்கி தான் பஸ்ஸில் போனேன், பைக்கில் பொருளை கட்டிட்டு உடனே நான் வியாபாரத்துக்கு போயிடுவேன். காத்து முக்கால் வியாபாரத்துக்கு போயிடுவேன். ஒரு 10,000 ரூபா போயிடுவேன் அந்த நாட்களில். அதனால் சர்ச்சு வந்துடுவோம்னு சொல்லி அது எனக்கு பாவமாக தெரியல. இந்த கவர்மெண்ட் எனக்கு செய்தி போகிறாங்க, அந்த நேரம் எனக்கு சர்ச்சு வந்துருந்தாங்க. ஓய்வு நாளை பற்றி எனக்கு செய்தி கொடுத்தாங்க. அப்போ அதை பேசிட்டு நாங்கள் எப்படா முடிப்பாங்க, நான் போய் 10,000 வசூல் வருவேன், அது என் இதே அங்கே இருக்கேன், நாங்கள் சர்ச்சில் இருக்கேன், முடிக்க முடியாதுன்னு சொல்லி அவன் நினச்சிட்டே இருக்கிறேன். இப்போ பாதி கேட்காம அப்படி இருக்கிறேன். அது பசங்க எப்படி கிளிக்க ஆரம்பிச்சது, எதுவும் பேசுகிறாங்க. நீ யாரும் டொனேஷன் தடுத்தாங்க. உன்னை அந்த ஜோம் முடிஞ்ச உடனே நான் கேட்டேன், அண்ணே நான் ஊழித்து வரட்டுமானே கேட்டேன். நானும் சாட்சி வரணுன்னே ஆண்டு அறுபது சாட்சி வரணும்னு சொன்னேன். நீ ஜோமுன்னு தம்பி சித்ததை வாங்கிட்டு போயிட்டாங்க. நாங்கள் ஜோமுன்னு ஆரம்பித்தேன் நாட்களில். ஊழியர் என்ன வானிலை அழைச்சாங்க நாட்களில். வியாபாரத்து பண்ணிட்டு ஞாயிற்று ஊழியத்து ஞாயிற்று கரெக்டாக ஊழியத்து போயிடுவாங்க, வியாபாரத்துக்கு போக மாட்டேன். அப்படி ஏகப்பட்ட மக்களுக்கு அமுக்கடை ஆற்றுகளே அந்த அறியாத கஷ்டப்படும் ஆட அறியாத மக்கள் அதிகாலை எழுப்புவாங்க, 3 நாள் எழுப்புவாங்க, அதிகாலை ஜோமுனை பயன்படுத்துவாங்க, ஜோவை தருவாங்க. நிறைய மாற்றுவர்கள் ஜோமுன்னு வைப்பாங்க. அப்போ டேக்ஸ் பையன் வச்சுக்கிறது டேக்ஸ் ஒரு வாங்கிட்டு இருப்பேன். டேக்ஸ் பஸ்ஸில் பேங்கில் வச்சுக்க நான் யார் சொல்லாத அப்படி கொடுக்கணும் சொல்லி பேசுவாங்க. டேக்ஸ் ஜோமுன்னு டேக்ஸில் உள்ள வைப்பேன், ஜோம் பண்ணி உள்ள வைப்பாங்க. நாட்களில் காலையில் லைன் கிளம்பும்போது பொருளை கட்டிட்டு நான் லைன் போவேன், ஆற்று முன்னாடி லைன் போவேன். ஜோன் இந்த நாளுக்கு கொடு, சும்மா எக்ஸ்ட்ரா கொடுக்க மாட்டேன். இந்த நாள் கொடு கொடுக்கும்போது இந்த சாட்சி சொல்லுவாங்க, சாட்சி வருவாங்க, சுலபாடு சொல்லுவாங்க. சப்பா அதையும் சொல்ல வைப்பாங்க. மக்கள் அப்படி கலையாமல் இருப்பாங்க. ஆனால் அறியாத மக்கள் அப்படின்னு பேசுவாங்க. நானாக போனதான் உண்டு, மக்கள் போக மாட்டாங்க. அப்படியே நைட்டு 12 மணி 1 மணி வீட்டுக்கு வருவேன். அதை பற்றி அப்படியே ஒரு பாதி ஊழியம் பாதி வியாபாரம் அப்படின்னு சொல்லி பயன்படுத்த நாட்களில் எனக்கு நாட்கள் இப்போ ஒரு காட்சி காமிச்சாங்க. நான் நம்ம தூங்கிட்டு திருட்டு ஒரு அரவத்துக்கு தூங்கிட்டு இருக்கேன். இந்த மகனே உன் ஆத்மாவை பாருனாங்க, சரீரத்தை பாருங்க, சரீரம் செத்து தனியாக கிடக்கு, அப்படி கட்டையாக அப்படி கிடக்கு, ஒரு குறையாக கிடக்கு. உன் ஆத்மா பாருங்க, ஆத்மா ஆட துதிச்சுக்கிட்டே இருக்கு, துதிச்சுக்கிட்டே அதுக்கு ஆத்மாவுக்கு இழப்பது ஆடச்சிட்டே இருக்குது. நான் ஆவிக்கு கட்டில் பார்க்குறேன். இது வந்து எவ்வளோ 6 இடத்துக்கும் இருக்குது. மாம்சம் விட்டு உதவாது, ஆவி உயிர்ப்பிக்கிறது. ஆயுசத்தை காமிச்சாங்க. இன்னும் ஆண்டு உதவி வாங்கி கொடுத்தாங்கல்ல. எனக்கு ஒரு ப்ரெஷர் நான் கவனிக்கல. 2021 கொரோனா நாட்களில் எங்கள் ஊர் பக்கத்து ஊர் சர்ச்சில் செய்திக்கு பெரிய முக்கியம் வந்திருக்கேன். 10 வருஷத்துக்கு வந்திருக்கேன், பெரிய செய்திக்கு வந்திருக்கேன் 10 வருஷத்துக்கு முந்தி. அங்கே ஊருக்கு வந்து ஒரு 2 கிலோமீட்டர் ஒரு ஊர் இருந்தாங்க. 2 வாரத்துக்கு சிறகு பைக்கெல்லாம் போனேன். பார்த்தீங்கன்னா ஒரு 12 வீட்டில் போனேன். 12 மணிக்கு ஆராதனை. முதல் வார்த்தை பேசுறது பாதிக்கப்படாது. 2வது பேசும்போது நாக்கு உள்ளே இழுத்துச்சு, பேசிக்கிட்டு போய் நாக்கு உள்ளே இழுத்துச்சு. பேசி பார்க்க என்னால் செயல்பட முடியல, வார்த்தை வரல, கண்ணு எழுதுச்சு. ஒரு கண்ணில் பார்த்த மாதிரி எனக்கு அப்படி தெரியுது. ஏன் செய்யணும்னா அப்படியே மக்களுக்கு கை காட்டேன், பார்த்த வரல கைசை காமிச்சேன். அப்படி நடந்து வந்துட்டேன். இந்த கை கால் லெஃப்ட்டு அப்படி நடந்து வந்து அப்படி 4 வருஷம் உட்காந்துட்டேன். உட்காந்து அப்படி எனக்கு இந்த வலது சைடு தான் 2 அரைச்ச மாதிரி கிருக்கிறது அப்படியே எனக்கு சுற்றுது. எனக்கு தெரியுது அரைக்கிற மாதிரி. அப்படி படுத்துட்டு ஒரிசா உள்ளது வீடு உடனே ஒரு தலைமை இடத்துல படுக்க வச்சாங்க. ஒரு அக்கா காற்று வாயில் ஊற்றுனாங்க. எனக்கு 2 பெண்களும் இருக்காங்க. அடுத்த பிள்ளைக்கார் அடுத்த 3வது பேச பிள்ளைக்கார் அவங்க சர்ச்சுக்கு வந்துருக்காங்க. அக்கா சொல்கிறாங்க ஒய்ஃபு பிள்ளைங்க கூட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க. அது வகையில் நான் சர்ச்சு போவேன், அது ஃபேமிலியும் தெரியாது, ஒய்ஃபும் பிள்ளையும் தெரியும். நான் சர்ச்சு விட்டு ஆட்டோ நிற்குது. இந்த ஆட்டோவை கூட்டு போயிடும் அதில் காதல் வந்துருச்சு. அது அக்கறை மயக்கம் வந்துருச்சு. அது ஆட்டோ தூக்கி போட்டு கொண்டு வந்துட்டாங்க. சர்ச்சு கொண்டு வந்துருக்காங்க. பிள்ளைங்க கிளம்பி உடனே ஆட்டோ போட்டு உடம்பு முடியும். எந்த ட்ரீட்மெண்ட் கிடையாது, பஸ் கிடையாது, ஸ்கேல் கிடையாது. டாக்டர் பாதித்து ப்ரெஷர் கெளியாக நரம்பு பாதிக்கப்பட்டிருக்கோம். 2 மணி நேரம் பிழைப்பாரு. உடனே கொண்டு எழுப்பி டாக்டர் கொண்டு போயிட்டார். 3 தங்கச்சி 3 கடலூர் திருச்சி ஆசிரியர் 3 ஃபோன் போட்டு போய் யாரும் எடுக்க சர்ச்சு போயிட்டாங்க. என்ன செய்யணும் யோசனை பண்ணும்போது ஒரு சுதாரண ஒரு 10,000 வாங்கிட்டு திருச்செந்தூர் ஹாஸ்பிட்டல் எடிஷன் பண்ணிட்டாங்க. எடிஷனுக்கு அங்கே ஒன்றா அது பாடி வந்து செத்து போயிட்டா பாடி தான் டாக்டர் சொல்லிட்டார். ஒன்றுமே இல்லை, ஏன்னா பழசையும் உடம்பு குளிர்ந்துருச்சு, ஒன்றுமே இல்லை.
உடனே பார்த்து ஒரு ஸ்கேன் பண்ணதுன்னு சொல்லியிருக்காங்க. உடம்பு ஸ்கேன் பண்ணால் நரம்பு இந்த ரைட் வலது சைடு 4 வெடிச்சு ஸ்பாட்டு வெடிச்சு 3 மணிக்கு ரத்தம் மூளே தெரில 3 மணி கலைஞர் மூளே தெரியல ஒரு ரத்தம் அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டு தருது. அவனுக்கு 4 வெடிச்சிட்டு பிழைக்க வாய்ப்பே இல்லை. நம்ம கொண்டு போய் டாக்டர் வர மாட்டார். வெள்ளிக்கிழமை ஈஸ்டர் முடிஞ்சு டாக்டர் வருவார், கிழமை டாக்டர் வருவார். ஆனால் நீங்கள் 3 பேருக்கு வைக்காத வைங்க கொண்டு போய் டாக்டர் சொல்லிட்டார், பிழைக்க மட்டும் வாய்ப்பு இல்லை சொல்லிட்டார். உடனே மருந்து ஏற்றி ஒரு திருவள்ளி அவங்களோட ப்ரெஸ் இருக்கார். 3 திருவள்ளுவர் 3 டாக்டர் இருக்காராம். அவர் எங்களை எடுத்து அவர் ஆஃபீஸ் பார்த்து திருவள்ளில் அங்கே கொண்டு அவங்க சொல்லிட்டாங்க. யாரும் உடனே தங்கச்சி எல்லாம் சொல்லி அங்கே கொண்டு போயிட்டாங்க. அங்கே கொண்டு போய் நைட்டு 8:30 மணி பாதி குடும்பம் சர்ச்சு 12 மத்தியானம் அங்கே கொண்டு மணி 8:30 மணி ஆகிட்டு உன்னை ஆம்புலன்ஸ் டாக்டர் ஏறி பார்த்துருக்காரு. ரிப்போர்ட் கார்டு கொடுத்துருக்காங்க. ரிப்போர்ட் பார்த்து அவர் முடிஞ்சு போய் அபாயத்தில் தான் இருக்காங்க, முடிஞ்சு போச்சு, பிழைக்க வாய்ப்பே இல்லையே, 100 பிழைக்க மாட்டான்னு சொல்லிட்டாரு. ஏன்னா மருந்து வேலை செய்யலை, சுற்றி அது பார்த்து திருவள்ளுவர் மருந்து வேலை செய்யலை, பிழைக்க வாய்ப்பு டாக்டர் சொல்லிட்டாங்க. உடனே உடனே கூட பசங்கள்லாம் ஏதாவது பார்க்க சார்னோடனே ஈஸியில் போட்டு பார்க்குறேன். ஒரு பெட்டில் வண்டியில் வச்சு ஆம்புலன்ஸை வச்சு பெட்டில் வச்சு பார்த்துருக்காங்க. ஈஸி போட்டு இந்த காட்டு கண்ணு போயிடுமா, இந்த இப்படி அடிச்சு எடுத்தா காட்டு போனால் கோமாவுக்கு போயிடுமா. இந்த கோமா டாக்டர் அடிச்சுக்க அதான் முடியாது இருக்காரு. இதெல்லாம் காற்றை செக் பண்ணுறேன், காற்று நல்லா இருந்தால் உள்ள ஐசியூ இருக்கும், 4 நாள் கேடு அப்படி வந்தாலும் இவன் பிழைச்சாலும் ஒரு உயிர் இருக்கும். எனக்கு சாவம் சொல்ல முடியாது. நீங்கள் அன்றைக்கி நீங்கள் 4 நாளை வச்சு கொண்டு போயிடணும். அப்படி ஒரு சாப்பிட அள்ளி கொடுக்கணும். அவங்க சாவம் தான் அவனை செயல்பட முடியாது. 3 அவுட்டு நம்ம 4 நம்ம செயல் வெடிச்சிட்டு டாக்டர் சொல்லிட்டார். உடனே ஈஸி போட்டு பார்த்துருக்காங்க. காட்டு நல்ல ஃபங்க்ஷன் ஆகிடுச்சு, காட்டு எந்த பால்ட்டும் இல்லை. டாக்டர் அப்படியே ஐசியூ வச்சுட்டாங்க. 8:30 மணி ரூமில் இருந்து ஜோமனை சர்ச்சை ஒரு அண்ணன் கொடுத்துரு அண்ணன் செல்ல முடியல ஜோமனை சர்ச்சைக்கு போட்டிருக்காங்க. இல்லாட்ட ஜோமன் நடக்குது. போய் ரூமில் இருந்து எசப்பா நீங்கள் போங்க எசப்பா டாக்டர் சொல்லிட்டாங்க. எசப்பா நீ ஜீவன் கொடுங்க எசப்பா, உங்களால் தான் ஜீவன் கொடுக்க முடியும் டாக்டர் சொல்லிட்டாங்க. பிழைக்கணும்னு சொல்லிட்டாங்க. எசப்பா மருத்துவத்தில் காப்பாற்ற முடியாது ஆண்டவர், நீங்கள் போங்கப்பா போங்கன்ட்டு சாப்பிட அழகு ஜோமன் போய் ரூமில் நான் ஆக்சுவலாக எனக்கு தெரியாது. கண் திறக்குது. நேரம் கரெக்டாக மணி 12 கால் சர்ச்சில் 12 கால் பாய்க்க கரெக்டாக 12 கண் திறக்குது. அதனால நம்ம அப்படி எல்லாம் ஞாபகத்துக்கு வருது, அது சுவாசம் எல்லாம் வருது. அப்படின்னா நம்ம சர்ச்சில் நம்ம இருந்து நம்ம இங்கே எப்படி வந்தோம் எனக்கும் பேசிக்கிறேன். எழுதி பார்க்க எழுதிக்க முடியல. ஒரு வெயிட்டாக உடம்பு இந்த மாதிரி தருது. ஒய்ப்பு கூடுறேன் நாங்கள் இது ஐஸ் வாட்டு வர மாட்டாங்க தூங்கி நாளைக்கு வர சொல்லிட்டு ஐஸ் வாட்டர் நம்ம சீரியஸாக இருக்கும். ஐஸ் வாட்டர் பெட்டில் இப்போ எனக்கு பேசிக்கிறேன். அடுத்து போய் பாட்டு அடுத்து தாத்தா படுத்துட்டார். சத்த வச்சிட்டாரு. என் பணத்தை எடுத்துட்டாங்க. பாட்டி ஸ்பாட்டு கொண்டு வந்துட்டான். பாட்டி என் பணம் பாட்டி தூங்கி சொல்லுவது போய் பாட்டி போயிட்டு அப்படியே நாக்கு திறக்க ஆரம்பிச்சு சவுண்டா. நாக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது, இந்த கண்ணில் ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. இசப்பா நீங்கள் வாங்க ஒய்ஃபு போங்கப்பா சொல்லிட்டு தெரியாது. நான் வாங்கின அவ்வளோ தெரியாது. இசப்பா நீங்கள் வாங்கப்பா வாங்க இசப்பா நீங்கள் என்ன செய்யல ஆண்டவரே இசப்பா அவனோட ஒய்ஃபு கூட்டம் பண்ணி நீங்கள் வாங்க உங்கள் தடவை யாரும் எனக்கு உதவி செய்யுங்கப்பா எனக்கு என்ன செய்ய தெரியாது. இசப்பா வாங்க இசப்பா வாங்க இசப்பா வாங்கப்பா உதவி செய்யுங்கப்பா. சின்ன வேண்டுதல் அந்த சமூகத்தை கூட்டோட ஒரு செகண்ட் ஆகலை அப்படி படுத்துருக்கேன். அப்படி ஒரு இமைக்குள்ள வளர்க்கவே வந்துச்சு. அலையா இந்த வலதுக்காரம் அந்த அருமையான ஆயத்திரக்காரம் என் தலை உள்ளிருந்து இந்த வலை சைடு உள்ளதை வெளியே வந்து இப்படியே வந்துச்சு. மணந்தால் இப்படியே வந்தது. இப்போ வந்து கருணேஸ்வரம் கண்ணை போட்டேன், கை போட்டேன். இப்போ கையில் நல்லா பிடிச்சிட்ட கையை நான் அப்படியே படுத்து அப்படியே பார்த்துட்டே எடுக்கிறேன். நல்ல கை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சா ஆண்டு உள்ள கையில் ரிங்கா 4 வளையம் இருக்குது. 4 வளையம் என் கண்ணில் தெரியுது. அப்போ நான் கை கீழே இருக்குது. அந்த 4 வளையம் நேரம் நோக்கி போயிட்டு பாடலும் போயிட்டு எனக்கு ஆட்சி மறைஞ்சிச்சு. இசோட பேசலை கொஞ்சம் மறைஞ்சிச்சு. அடுத்த தங்கச்சி எல்லாம் 6 பேரும் வந்துட்டாங்க. அப்போ தங்கச்சி பேசுகிறேன் இப்படி 4 வெடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லும்போது அப்போ 4 வளையம் நான் நரம்பா இருக்கு. இந்த இசப்பா கைவிட்டு எடுத்தது நான் நரம்பு வெடிச்ச இசப்பை எடுத்துட்டாங்க. எடுத்து புது நரம்புல கூட வச்சுருக்கேன். இசப்பா புது நரம்புல இருக்கப்போம் பல நரம்பு வெடிச்சு எடுத்துட்டாங்க. அதான் இசப்ப கையை காமிச்சது பாரு நரம்பு. 3வது டாக்டர் ஒரு ஏன் பட்டு வந்து பார்க்குறாரு. ஒய்ஃபு 4 திரும்ப ஒரு ஸ்கேல் போகணும்னு சொல்லி இந்த ஸ்கேல் கூட்டு ஸ்கூலில் கூட்டு போகிறாங்க பண்ணுறாங்க. இந்த ரிப்போர்ட் ஸ்கேல் பண்ணுறாங்க. முதல் ரிப்போர்ட் நம்ம ரத்தம் நான் படித்தது அந்த எல்லாம் ஸ்கேல் ரிப்போர்ட் இருக்குது. ஈசப்பா மறாக்கு அற்புதம் பண்ண பிறகு புது மூளையாக இருக்குது. நல்லா படித்து அறிகுறியே இல்லை, புது மூளை எதுவுமே இல்லை. ஒரு பெருப்பட்ட சூப்பராக இருக்குது. ஒரு புரித பிறந்த சிறப்பில் அப்படி மூளையாக இருக்குது. டாக்டர் நான் போய் கூப்பிட்டு இருக்கேன். டாக்டர் பெட்ரோல் கொண்டு ரிப்போர்ட் கழிச்சு வந்துருக்கு. டாக்டர் என்னையும் பார்ப்பாங்க ரிப்போர்ட்டையும் பார்ப்பாங்க எப்படி பிழைச்சான். அது டாக்டர் பார்த்து போயிட்டாரு. ரிப்போர்ட்டே போயிட்டு தங்க கட்டுறதை அப்படி பார்த்தேன்.
அவ்வளோ நார்மல் எல்லாம் நுரையீரல் காட்டு எல்லாம் வர எல்லாம் கிட்ட எல்லாம் போட்டிருக்கு, எல்லாம் முழு செக்கப் எல்லாம் நார்மல். எதுலையும் பாடு இல்லை. இந்த லெஃப்ட் கூட கை கால் கொஞ்சம் இழுத்துருச்சு. அது மாதிரி பாதி குளுக்கோஸ் போட்டாங்க. தசை ஒய்பூர் தசைனுடைய அங்கே எல்லாம் அனுப்பிவிட்டாங்க. திருவண்ணி எல்லா ஹாஸ்பிட்டல் ஆக்கிட்டு அங்கே அனுப்பிவிட்டாங்க. பிஸ்தரி பண்ணுறாங்க. அவங்க பிஸ்தரி அங்கே பண்ணும்போது நாங்கள் ஒரு பெட்ரோல் தூக்கிட்டு போட்டாங்க. முதல் கீழே விழுந்துட்டேன். தூக்கி மேலே போட்டாங்க. அப்போ நைட்டு தண்ணி அதில் இசை எப்படி தான் கூட இருப்பாங்க, பேசுவாங்க. இசப்பா காதில் பேசுவாங்க, எதிர்த்து பேசுவாங்க. இது உடனே நைட்டு சொல்லி தண்ணி தூக்கிட்டா வைப்பு உன்னை சொல்கிறேன், மகனே தண்ணி வேணும்னு அனுப்பியிருக்கேன், நல்ல தண்ணி குடியில் சோமன் நல்ல தண்ணி குடியில் தூக்கி என்ன சொல்லி காட்டி சொல்கிறாங்க. அப்படி சொல்லி போய் தெரிஞ்சது ஆகல. அது கொரோனா பாதிக்கப்பட்டாங்க. அப்புறம் 2 நாள் கொரோனா பயங்கர கொரோனா பாடல. அந்த நாட்களில் இவ்வளோ ஆஸ்பத்திரி ட்ரீட்மெண்ட் ஒரு சூழ்நிலை கிடையாது. 4 மாடிக்கு நாட்களில் ஜாங்க ஜோமெண்ட் பண்ணும்போது தூக்கம் மாத்திரம் கூட நைட்டு தூக்க வீடெல்லாம் தூங்குவாங்க. நான் தூங்காமல் ஒரு 10 நாள் கடும்பான 10 நாள் அவதி கஷ்டப்பட்டேன். அந்த ஜெம்ம நேரத்தை பண்ணி அன்றைக்கி நைட்டு அவ்வளோ சளி வெளியே சளி அவ்வளோ வெளியே வந்துருச்சு. நைட்டு தூக்கம் வந்து எல்லாம் வச்சு தூங்க வச்சாங்க. அவர் ஆஸ்பத்திரி செக் திருவள்ளிக்கு ஆஸ்பத்திரி அப்போ ஒரு நாள் கேட்கல டக்குனு போய் ஒரு பெட்ஷீட்டை விரித்து மேலே தூக்கி போடுவாங்க. வெயிட் தூக்க முடியாது. படி உயரம் 3 படி மேலே ஏறி ஒரு தூக்கி வர முடியாது சொல்லி ஒரு பெரிய பெரிய கோழி வச்சுருப்பாங்க. உள்ள தூக்கி போடுவாங்க. போட்டு ஒரு மீனை வளர்ப்பா தூக்கிட்டு வட்ட கோழி தூக்கி போடுவாங்க. இப்படி அப்படியே பயங்கர பாடுவழியாக டிசம்பர் 4 கொண்டு வந்தாங்க. இதே விஷயம் தொட்டிருக்கலாம். சுதந்திரம் எனக்கு எதுவும் பாடுவழியாக கொண்டு வந்தாங்க. படிப்பே சுதந்திரம் வேலை செய்ப்பா. நாங்கள் எங்கள் ஊருக்கு வந்துட்டோம். உடம்புக்கு வந்துட்டோம். ஊர் மக்கள்லாம் கூட்டம் எல்லாம் பார்க்க வந்தாங்க. ஆம்புலன்ஸ்லாம் ஒரு கட்டமாக இருந்திருக்கு. எப்படி திரும்பி பழைச்சாங்க அப்படின்னு மக்கள் கேட்டாங்க. கிராம மக்கள் நாங்கள் ஈஸ்டர் வந்து அர்ப்பணம் பண்ணாங்கன்னு ஆட்சி சொல்கிறேன். எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. அதிர்ஷ்டம் நாங்கள் சாப்பாடுக்கு கஷ்டப்பட்டோம். ரொம்ப கஷ்டம். உருவாடி கொடுத்த முடியும் வாங்க முடியாது நினைக்கல. அந்த அழுகிட்டே இருக்கு. எஸ்ப்பா சாப்பிட்டு உடனடியானதை உதவி செய்யப்போ நல்லது. வரும்போது வீடு பழம் ரோடு போயிடும். மெயினாக வீடு இருக்குது. அவங்க அந்த வியாபாரத்தையும் அவங்க பழம் உள்ள புத்தம் இருக்குது. அதை வந்து அவங்க காற்று வாங்கிட்டு உட்காந்துட்டு ஜோமிட்டு 2 பக்கம் விளையாடுறாங்க. ஒரு மாதிரி எப்போ அரிசி விழுதுமா சொல்கிறேன் வாசல் படிக்கிறது. அரிசி விழுதாட்டிலே கவுத்து ஒய்ப்பும் மனையில் கவுத்து பார்க்குறாங்க. எங்கள் வீட்டு அந்த தெருவு 10-15 வீடு இருக்கும். எங்கள் வீட்டு வாசலில் ஒரு 50 கிலோ அரிசி 50 கிலோ தரமான பொண்ணு அரிசி வாசல் தட்டி போட்டிருக்கு. ஆடு இல்லை, பைக்கும் இல்லை. சுற்றி பார்க்குறாங்க. போலீஸ் விரட்டுறாங்க. போமா பைப் போட்டு உள்ள போல் விரட்டுறாங்க. அந்த அரிசி ஆகிட்டு வந்தாங்க. இப்படி அற்புதம் அதிசயமா தூதரை அனுப்பி ஏசப்பா அந்த நாட்களுக்கு ஊர் கண்களாக அற்புதமாக நடத்துறாங்க. இப்படி ஏகப்பட்ட அற்புதங்கள். ஒரு கொரோனா ஏசப்பா டைபாய்டு காய்ச்சல் 10 வருஷம் 5 வருஷம் குணமாயிட்டு. ஒரு பாம்பு ஒரு பெரிய பாம்பு தலைமையில் வந்துச்சு. எக்ஸ்பிரேட் போகுது. அது தலையில் வந்து 20 வருஷம் முதலில் பாட்டு ஓடிட்டு அது வாய் கட்டி போட்டாங்க. இப்படி ஏகப்பட்ட அற்புதங்கள் 2 இல்லை. கிருப்பையாக நாளும் இப்படி ஏகப்பட்ட சாட்சியாக இறந்திருந்தால் 68 மாதம் ஆயிருக்கும். கிருப்பையாக மீண்டும் ஜீவனை தந்து பிரத்யேகமான ஜீவனை தந்து தேவையான கொண்டு வர்றாங்க. வருகிற மரணமோ பருவத்துக்கு அவர் வச்சிருக்காங்க சொல்றாங்க. சாட்சி ஆசிரியர்களாக எல்லாரும் ஆயத்தமாக இருக்கு. சாட்சி ஆசிரியர்களாக கேள்வியா இந்த பூமி ஒரு சொந்தம் அல்ல என்று இயேசு அகத்திய முனிவர் சொல்கிறார், வணங்குவாய் ஜெந்தோங்கி ஒருவனாகி மாநிலத்தை ஒரு நொடியில் வகுத்து மண்ணில் குணமான சம்சாரத்தில் குவலைத்து தாழ்ந்து குருவாய் வந்து தவத்தை
காட்டி அன்பான சித்தர்களை எரித்துவிட்டு அகண்ட ஸ்தலம் சென்றவரை அண்டுமாயே என்று சொல்லுகிறார். இந்த உலகத்தில் ஏராளமானவருடைய சாட்சிகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறதுன்னா, இயேசு என்றைக்கு அவருடைய வாழ்க்கையிலே வந்தாரோ அன்றைக்கு அவருடைய வாழ்க்கையிலே கிடைத்த விடுதலை, அவனுக்கு கிடைத்த ஒரு நிச்சயம், இந்த உலகத்திலே துணையாக வந்த இயேசு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி நம்மோடு கூட பயணித்து வருகிறான். இந்த உலகத்தில் எடுத்துக்கொள்ளப்படும் போது வெண்ணங்கி தெரித்த தூதர்கள் அந்த கலிலே மனிதனிடத்தில் சொன்னது, இந்த இயேசுவானவர் எப்படி எழுந்தள்ளி போனாரோ அப்படி மீண்டும் இந்த உலகத்துக்கு வருவார். அப்போ அதுவரைக்கும் வாழ்கிற மக்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும், அவரை புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்தில் வாழ்ந்தபோது அவர் என்னவெல்லாம் செய்தார், என்னவெல்லாம் சொன்னார் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். பழைய ஏற்பாட்டில் ஒரு உடன்படிக்கை கொடுக்கப்பட்டது. நியாயப்பிரமாணத்தை மீறுகிறது பாவம். அந்த நியாயப்பிரமாணத்தை மீறுகிற ஒரு மனிதன் பாவம் செய்யும் பொழுது அந்த பாவத்திற்கு அவன் உட்படுகிறான். அதற்குரிய தண்டனை வரும். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்ற ஒரு காலம். ஆனால் அந்த காலங்களிலே இரத்தம் சிந்தப்படும் பொழுது இரத்தத்தினாலே பாவம் நிவர்த்தியாக ஒரு வாய்ப்பை அவர்கள் கொடுத்திருக்கிறார். நியாயப்பிரமாணத்தை மீறினவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியையோ ஒரு புறாக்குஞ்சியோ கொண்டு வந்து அந்த ஆசாரியத்தில் கொடுத்து இப்படி பாவம் செய்தது, இந்த பாவம் எனக்கு தலைக்கு மேலே இருக்குது, இதனால் எனக்கு தேவ கோபத்துக்கு எழுவனவனாக இருக்கிறேன், நான் நிவர்த்தி செய்யப்பட வேண்டும், விடுதலை ஆக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆசாரத்தில் கொடுக்கும்போது பலி செலுத்தப்படும். இப்படி அநேக பலி செலுத்தப்பட வேண்டும். ஆசாரியர் கூட வருஷத்துக்கு ஒரு முறை உள்ளே பிரதான ஸ்தலத்துக்கு போகும்போது அவர் பலி செலுத்தி விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டுதான் உள்ளே போக வேண்டும். இப்படி மனிதனுடைய வாழ்க்கையிலே நிரந்தரமான ஒரு விடுதலை கிடைக்கவில்லை, நிரந்தரமான ஒரு தீர்வு கிடைக்கவில்லை. ஆகினாலும் அந்த உலகத்துக்கு சொந்த குமாரன் உலகத்திலே அனுப்பப்பட்ட ஆண்டவர் மனிதனால் செய்ய முடியாத அந்த காரியத்தை அவர் செய்து முடித்தார். அதை குறித்து ரோமர்கள் சொல்லும்போது, நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தாமே செய்யும்படி தம்முடைய குமாரனை பாவத்தை போக்கும் பலியாகும் பாவ மாம்சத்தின் சாயலாகும் இந்த உலகத்திற்கு அனுப்பி தம்முடைய மாம்சத்திலே பாவத்தை ஆக்கலைக்குள்ளாக தீர்த்தார். அந்த நியாயப்பிரமாணத்தை கை கொண்டவராய் நியாயப்பிரமாணத்தின்படி நடந்து அந்த நியாயப்பிரமாணத்தின்படி பலி செலுத்தப்பட்டு இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது எல்லா மனிதனுடைய பாவத்தை அவர் சுமந்து சிலுவைக்கு சென்றார். சிலுவையில் இரத்தம் சிந்தப்பட்டது. அந்த பரிசுத்த இரத்தத்தை குறித்து இன்று வரைக்கும் இந்த திருச்சபையிலே சொல்லப்படும் காரணம் என்ன? புது உடன்படிக்கை. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் என ஒரு புது உடன்படிக்கை. ஆகினாலே இந்த ஆலயத்திலே எப்பெல்லாம் சமயம் கிடைக்கிறதோ அதற்குரிய ஊழியர்கள் வந்து பரிசுத்த சரீரம், உனக்காக கொடுக்கப்பட்ட சரீரம், உன் பாவத்தை நிவர்த்தி செய்கிற ஒரு சரீரம், இயேசுவின் சரீரம், இது இயேசுவின் ரத்தம், உன்னுடைய பாவத்தை நிவர்த்தி செய்கிற ஒரு ரத்தம். ஒரே மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலே எல்லாரும் பாவிகளாக்கப்பட்டார்கள். ஒரே மனிதனுடைய கீழ்ப்படிதலினாலே எல்லாரும் நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். இந்த சத்தியத்தை நான் இந்த திருச்சபையிலே ஆவியானவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். கழுத்தளவு தண்ணிக்குள்ளே இருந்து தாகம் தாகம் என்று சொல்லி ஒரு மனிதன் மன்னிப்பார் என்று சொன்னார். அப்படி நிலைமை பரிதான். மிக சத்தியம் நம்முடைய கைகளில் இருக்கிறது. இந்த இயேசுவானவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது சத்தியத்தை கூறி அறிவித்தார். பிதாவானவர் சொல்லி அனுப்பின அனைத்து காரியங்களையும் சொன்னார். அந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள்? ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் இருந்தார்கள். சொந்தமானவர்கள் வந்தால் சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இது அன்னைக்கு வரைக்கும் இருக்குது. இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? வீடுகளை சந்திக்க வரும்போது அநேக இடங்களில் சொல்றது தான், இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? இயேசு உங்க உள்ளத்துக்குள்ள வந்துட்டாங்களா? உங்களுக்கு விடுதலை கிடைத்து விட்டதா? பாவத்துக்கு விடுதலை கிடைத்து விட்டதா? பரிசுத்தமாக்கப்பட்டு விட்டீர்களா? பரலோக ராஜ்யத்துக்குரிய நிச்சயம் கிடைத்து விட்டதா?
இன்னைக்கு வெளிநாட்டுக்கு போகிறோம். போகிறதுக்கு முந்தி நம்முடைய இந்திய அரசாங்கத்தில் போய் செய்ய வேண்டிய அந்த அத்தாட்சிக்குரிய டாக்குமெண்ட்லாம் கொடுத்து அனுமதி வாங்குறோம். இங்கிருந்து ஒரு மனுஷன் அடுத்த நாட்டுக்கு போகணும்னு சொன்னா அங்க உள்ள நாட்டுக்கு தூதரகத்துக்கு எங்க நாட்டில இருந்து ஒரு மனுஷன் இப்படி வராரு என்று சொல்லி தகவல் சொல்லப்படும். அதற்குரிய அத்தாட்சி கையில இருக்கும். அங்க போய் இறங்கின உடனே விசாவை காட்டுலன்னு சொன்னா பிடிச்சு உள்ள வச்சுருவாங்க. இதே போல இந்த திருச்சபை என்ன அத்தாட்சி நமக்கு கிடைக்கிறது சொன்னால், விண்ணோர்களோடு விண்ணில் உள்ள மக்களோடு வாழ்வதற்கு ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டு விட்டது. இந்த திருச்சபையிலே அந்த ஏற்பாடு செய்யப்பட்டு விட்டது. ஒரு புது உடன்படிக்கை. உடன்படிக்கையின்படி அவருடைய இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படுகிறது. இந்த இரத்தம் சுத்திகரித்து விட்டிருக்கிறதா? இயேசு கிறிஸ்து இரத்தம் சிந்தப்பட்டதை அதை குறித்து கணக்கு கேட்பதற்கு அவர் தம்முடைய தூதனோடு கூட மகிமையோடு கூட வல்லமையோடு கூட இந்த உலகத்தில் வரும்போது கணக்கு கேட்பார். உலகத்தில் வாழ்ந்தியே உனக்கு சுவிசேஷம் சொல்லப்பட்டதே, இயேசுவை ஏற்றுக்கொள், அவரை அண்டிக்கொள் என்று சொல்லப்பட்டதை ஏற்றுக்கொண்டாயா? அவரை அண்டிக் கொண்டாயா? ஞானஸ்நானத்தின் மூலமாக இந்த திருச்சபை இணைக்கப்பட்டு திடப்படுத்தல் மூலமாக இந்த உடன்படிக்கையில் பங்கெடுக்கிற ஒரு வாய்ப்பையும் பெற்று இந்த உட்கருத்தை அறிந்து கொள்ளாமல் கடைசியில் இந்த ஆத்மா கைவிடப்படும் போது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழப்படுது நித்திய ஜீவனை சுதந்திரத்திற்கு நான் என்ன செய்ய சொல்லி ஒரு வாலிபன் வந்து கேட்கிறான். கற்பனையெல்லாம் கை கொண்டு சின்ன வயசுலேருந்து கற்பனையெல்லாம் கை கொண்டிருக்கிறேன். இன்னும் என்னிடத்துல என்ன குறவுண்டு? உன்னிடத்தில் உள்ள எல்லா ஐஸ்வர்யத்தையும் வைத்து தருத்தருக்குள் பரலோகத்தில் உள்ள கேள்வம் தான். ஆண்டு காமிக்கிற பரலோகம் தான். பரலோகத்தை காமிக்கிறார். ஏன்னு சொன்னா, அவர்களை வெள்ளம் போல் மாறிக்கொண்டு போகிறீர். நித்திரைக்கு ஒத்திருக்கிறார்கள். காலையிலே முளைத்து மாலையிலே அறுக்கொண்டு போகிற புல்லுக்கு ஒப்பாக இருக்கிறார்கள். இதான் மனிதனுடைய வாழ்க்கை. நேற்று இருந்தவர்கள் என்னைக்கு இல்லை. இதான் உலகம். வெள்ளம் போல் மாறிக்கொண்டு போகிறார். மரண நதி வேகமாய் நம் நடுவில் ஓடுதே, ஐயோ மானிடர்கள் யாவரையும் வாரிக்கொள்ளுதே. மரண நதி வேகமாய் நம் நடுவில் ஓடுதே, ஐயோ மானிடர்கள் யாவரையும் வாரிக்கொள்ளுதே. மாடமணியை கூட கூடும் எல்லாம் போற்றுதே, மாடமணியை கூட கூடும் எல்லாம் போற்றுதே. ஐயோ மாயமுடன் மண்ணில் போய் புகுந்து கொள்ளுதே, ஐயோ மாயமுடன் மண்ணில் போய் புகுந்து கொள்ளுதே. சோக்கு நட சொகுசு நட எல்லாம் போற்றுதே, சோக்கு நட சொகுசு நட எல்லாம் போற்றுதே. ஐயோ சொகுசுடோடு சுடுகாடு கொண்டு போகுதே, ஐயோ சொகுசுடோடு சுடுகாடு கொண்டு போகுதே. இயேசு பரலோகத்தை காமிக்கிறார். உள்ள பிரவேசிக்கணும் சொன்னா உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் வெறுத்து விடு, விட்டு விடு. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டால் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தி நமக்கு லாபம் ஒன்றுமில்லை. ஒரு வாலிபன் தன்னுடைய பலத்தினால என்ன செய்வார் சொன்னா, இரவு தென்னை மரத்துக்கு ஏறுவார். அந்த கொலையை வெட்டி சத்தம் கீழே விழாமல் அப்படியே கொண்டு அவ்வளவு பிளவு சைக்கிளில் வச்சு திருச்செந்தூர் கொண்டு வித்துட்டு சினிமா பார்த்துட்டு வருவார். தம்பி சொன்ன மாதிரி துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமன்றங்களின் சபையிலும் நிலை நிற்பது
இல்லை, கோதுமை கொண்டதாக பதறி எம்மாத்திரம் இப்படி வாழ்ந்து கொண்டு ஆண்டவர் சந்திக்க தீர்மானித்தார். ஏன்னு சொன்னா, ஆண்டோடைய சந்திப்பு நம்முடைய வாழ்க்கையில் கிடைப்பது ஒரு அறிவு. தகப்பன் தன் பிள்ளையை சிக்ஷிக்கிறது. தகப்பன் நினைச்சுவாங்க, இப்படி போறியப்பா, இப்படி மனம் போல போறிய, ஒரு ஆபத்து வந்தா யார் தாங்க முடியும்? பைக்கில் இப்படி வேகமா போறிய, ஒரு ஆபத்து வந்தா என்ன செய்ய முடியும்? சொல்லதான் முடியும். ஆண்டவர் சந்திக்கிறவர் சந்திப்பு நமக்கு கிடைக்கும் சொல்லு. உனக்கு கிடைத்த ஆஃப் பண்ணிடணும். மைக் ஆஃப் பண்ணிட்டு பேசணும். நமக்கு தானே கேட்கணும். மைக் ஆஃப் பண்ணிடுமா? மைக் ஆஃப் பண்ணிட்டு பேசணும். இப்படி வாழ்ந்து கொண்டிருந்த அந்த வாலிபருடைய வாழ்க்கையிலே இயேசு ஒரு சந்திப்பு நேரத்தை கொடுத்தார். ஒரு பயங்கரமான ஒரு காய்ச்சல். அந்த காய்ச்சல் வந்து குளிர்ல ஆடிக்கிட்டு இருந்த போல ஆடிக்கிட்டு இருக்கு. ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். அந்த ஐஸ்வர்யவான் தன்னுடைய நிலத்துல நிறைய விளைச்சல் வந்துச்சுன்னு சொல்லி சேர்த்து வைத்து, ஆத்மாவே நீ புசித்து குடித்து சந்தோஷமாய் அநேக தலைமுறைக்கு சேர்த்து வச்சிருக்கேன்னு சொல்லி தனக்குள்ள ஒரு பெருமிதம் கொண்டு தன்னுடைய ஆயுசு நாட்களை குறித்து ஒரு நிச்சயத்தோடு கூட சொல்லுகிற ஒரு வேலை வரும்போது மேலிருந்து ஒரு சத்து, நீ இன்னைக்கு மறித்தான் எங்க இருப்பான்? அந்த சத்தம் இந்த மனிதனுக்கு கேட்கும். காய்ச்சல் அதிகமாயிட்டு ஜீவன் எடுத்துக்கொள்ளப்படும் சொன்னா, ஆத்மா எடுத்துக்கொள்ளப்படும் சொன்னா, உன்னுடைய சரீரம் இங்கே என்ன செய்யும்? அதுக்குரிய மரியாதையோடு செய்யப்படும். ஆனால் இந்த ஆத்மா எங்க இருக்கும்? இன்னைக்கு அநேகருடைய கல்லறைகளில் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், இது முதல் எனக்கு மீதி கிரீடம் இருக்குன்னு சொல்லி ஒரு எழுதி அவங்க பெற்றிருப்பாங்களா? எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்றீங்க, தேவனுடைய சித்தம் செய்யலன்னா பிரவேசிக்க மாட்டான். அது மட்டுமல்ல, ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படலன்னு சொன்னா உள்ள பிரவேசிக்க முடியாது. அந்த நாட்டுக்கு போய் இறங்கினோடனே விசா கேட்கும்போது கொடுக்கணும். கொடுக்கலன்னா அத்தாட்சியங்க கேட்பாங்க. அந்த நேரத்தில் என்ன செய்ய முடியாது? நிச்சயத்தை அங்கே செயல்படுத்த முடியும். ஆகிய திருச்சபையில் கொடுக்கப்பட்ட காலத்தில் அந்த உள்ளத்துக்குள்ள இயேசுவை திறந்து விட்டான்னு சொன்னா, திறந்து உள்ளே வாருன்னு சொன்னாச்சுன்னா உள்ளே வந்து சகல சத்தியத்திற்குள் நடக்கும். இயேசு கிறிஸ்துவின் காலம் வரைக்கும் அவர் மனுக்குலத்துக்கு செய்ய வேண்டிய அந்த ரட்சிப்புக்குரிய காரியங்களை அவர் செய்து விட்டார். இப்போ பரிசுத்தாவியினுடைய காலம். இந்த பரிசுத்தாவின் என்ன சொல்லுகிறான்னு சொன்னால், அவருக்கு பேர் தேற்றரவாளர். நீங்கள் ஒரு கவலையில் இருப்பீங்கன்னு சொன்னால் அவர் தேற்றுவார். பாவம் செய்வீங்கன்னு சொன்னால் பாவத்தினால் வரக்கூடிய ஒரு தண்டனை குறித்து உணர்த்துவார். நீதியை குறித்து சொல்லிக் கொடுப்பார்.
நியாய தீர்ப்பை குறித்து சொல்லிக் கொடுத்தாங்க. இந்த நியாய தீர்ப்பை குறித்து நம்ம சிந்தித்திருக்கிறோமா? இன்னைக்கு சொசைட்டியில் கடன் வாங்குவாங்க, கடன் வாங்கி கட்ட முடியாமல் போட்டுருவாங்க. முதல்ல ஒரு நோட்டீஸ் அனுப்புவாங்க, இப்படி நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்க, செலுத்த முடியல, செலுத்தலை, உங்கள் சொத்துங்க இருக்குது, நாங்கள் வீட்டை ஜப்தி பண்ணிடுவோம். திருப்பி 2வது நோட்டீஸ் வரும், அதுக்கும் நம்ம கேட்கலன்னு சொன்னோம், 3வது ஜப்தி எல்லாம் கொண்டு போயிடுவாங்க. இதே போல் நியாய தீர்ப்பு நாள்னு ஒன்று இருக்குது. சிங்காசனத்தில் இயேசு என்ன செய்ய போறா? வரப்போகிறார். நம்ப வேண்டாம், நம்ப வேண்டாம், என்ற பொய்யுலகை நம்ப வேண்டாம், நம்ப வேண்டாம், நம்ப வேண்டாம், என்ற பொய்யுலகை நம்ப வேண்டாம். நேசம் காட்டி துரோகம் செய்யோம், நேசம் காட்டி துரோகம் செய்யோம், வாசிப்போம். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 49, 50, 51 3 வசனத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். தேவ தூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவிலிருந்து பொல்லாதவர்களை குறித்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். பின்பு இயேசு அவர்களை நோக்கி, இவைகளெல்லாம் அறிந்து கொண்டீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம், அறிந்து கொண்டோம் ஆண்டவரே என்றார். எனக்கு இந்த திருச்சபையில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, ஒரு கிருபையின் காலம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்த ஒரு அன்பு சொல்லப்பட்டு கொண்டே இந்த திருச்சபையினுடைய அந்த அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு காரியத்தை ஆவியானவர் செய்கிறார். அன்பின் அழைப்பு. இந்த அன்பின் அழைப்பு எதுவரைக்கும் இருக்கும்? நம்ம மேல வைத்திருக்கிற இறக்கம் இருக்கிற வரைக்கும். இவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது, இவனுடைய பாவம் மூடப்பட்டது, அவன் பாக்கியவான். பாக்கியவான்களாக எப்ப மாற முடியும் சொன்னா, பாவம் மன்னிக்கப்படும். பாவம் மன்னிக்கப்படலன்னு சொன்னா பாக்கியம் நல்ல. போக்கிரிகள் புரளிக்கார போய் ஒழிப்பாரே, போக்கிரிகள் புரளிக்கார போய் ஒழிப்பாரே, சீக்கிரையாவதை எண்ணி வருவாரே, சீக்கிரையாவதை எண்ணி வருவாரே, அக்கிரமக்காரர் தம்மை கருதுவார், அக்கிரமக்காரர் தம்மை கருதுவார், அவர்களின் மனதில் வருவதை வாலிப தம்பி இந்த திருச்சபையில் இப்படி செய்தி கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிற வேலையில் பேசிக்கிட்டு இருந்ததுனால அந்த ஊழியக்காரங்க சொல்லிருக்கிறாங்க, தம்பி கொஞ்சம் அமைதியாக இருங்க, நான் சீக்கிரத்தில் முடிச்சிருந்தனோட எழுதி வெளியே போய் ஊழியக்காரர் வர்ற பாதையில் நின்றுட்டு ஊழியக்காரர் நிறுத்தி, எங்கள் ஊர், எங்கள் ஆலயம், எங்கள் திருச்சபைன்னு சொல்லி அந்த ஊழியக்காரருக்கு விரோதமாக பேசிட்டு, ஆண்டவர் உலகத்தில் உங்களை ஏற்றுக்கொள்ளாதவன் என்னை ஏற்றுக்கொள்ளாதவன் சொல்லியிருக்கிறார். ஊழியக்காரருடைய அந்த அன்பின் அழைப்பு, நீ ரட்சிக்கப்படுப்பா, ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்குது, பரலோகத்தில் கோடாகோடி தூதர்களோடு கூட நீ செய்யலாம், நித்திய காலங்கள் பண்ணலாம். இந்த நல்ல செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கும் போது அதற்கு விரோதமாக பேசின பேச்சினால் அவர் வாலிபுடைய வாழ்க்கை தடம் புரண்டு
எல்லாத்தையும் சண்டை போட்டாங்க, எல்லாத்தையும் சண்டை குடிக்க ஆரம்பிச்சாங்க. தாய் தகப்பனும் சண்டை, ஆட்கள் நிம்மதி ஏன் வாழணும்னு சொல்லி தெரியாமல் ஒரு அனுபவ போகலை. நல்லா குடித்தது. இதயத்தின் கசப்பு இதயத்துக்கே தெரியும்னு சொல்லலாம். இதயத்தில் கசப்பு வந்ததுனால வாழ்க்கை முடிக்குன்னு சொல்லி ஒரு சதையும் குடிச்சிட்டாங்க. ராத்திரி 2 மணிக்கு வாந்தி பண்ணுறதை பார்த்த உடனே அந்த வாடை வித்தியாசமாக தாய் தகப்பன்னு ஒரு வயதான பக்கத்து வீட்டுக்காரங்களை எழுப்பி என்ன செஞ்சாலும் தெரியலப்பா, வாடை ஒரு மாதிரி இருக்கு, உடனே ஆஸ்பத்திரி கொண்டு போங்கன்னு சொல்லி வண்டி பிடிச்சி அனுப்பிவிட்டு ஊர்லேருந்து ஊழியக்காரங்க போய் அங்கே பார்த்து தம்பி ஏன்பா இப்படி செய்தான். அவன் சொல்லியிருக்கான், கண்ணுக்குள்ள இருள் போகுது இருக்கு, கண்ணுக்குள்ள இருள் போகுது எங்கோ போகிற மாதிரி இருக்கு. ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், இந்த உலகத்தில் வாழும் பொழுது நமக்குரிய நிச்சயம் பரிசுத்த ஆவியானவர். முத்திரை போடப்படுகிற நிச்சயம், முத்திரை போடப்பட்டவர்கள் தைரியமாக, விசாரிக்கிறவங்க தைரியமாக வேறவங்க, இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு நிச்சயத்தோடு கூட இருக்கிறவங்க. மரணம் வந்தா மகிமை. ஒரு அருமையான வாலிப தங்கச்சி டீச்சர் ட்ரைனிங் படித்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்டவங்களா இருந்தாங்க. வயிற்றில் ஒரு கட்டிக்காக வேலூர் ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தாங்க. அது கொஞ்சம் நிறைய ஆஸ்பத்திரியில் பார்த்தாங்க, சோகம் கிடைக்கல. தாய் தப்பன்னார் அழுத்து போனாங்க. வேலூருக்கு கொண்டு போய் இந்த தங்கச்சிக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. கட்டி எடுக்கணும், அகற்றணும், ஆப்ரேஷன் பண்ணலாம், பிழைச்சாலும் பிழைக்கலாம், பிழைக்காமலும் போகலாம். கையெழுத்து கூட கொடுங்க, கையெழுத்து கூட கொடுத்தாங்க. வாலிப தங்கச்சி அவங்களுடைய வாழ்க்கையினுடைய ஓரத்துக்கு வந்தாங்க. ஊர் உடம்புடையும் சொல்லிங்க, அது வரைக்கும் தான் உயிர் கொண்டு போங்க அப்படின்ட்டாங்க. கொண்டு வர வழியில் நாசரேத் தூக்க ஆஸ்பத்திரியில் வைத்திருந்தாங்க. கொஞ்சம் உயிர் இருந்தோடனே ஊரில் இருந்த மக்கள்லாம் போய் பார்த்து, தங்கச்சி தோத்துறோம் அப்படி இருக்கா, நல்லா இருக்கு இப்படி சொல்லி அனுப்பியிருக்காங்க. கால் மாட்டிலையும் தலக்கு மாட்டிலையும் தேவதூதில் வர ஆரம்பிச்சாங்க. வாழப்போப்பார் மேகங்கள் நடுவே மழை பெய்யதோ, தூதர்கள் நடந்து வரோ, புனிதர்கள் சோதரிசோ, பரந்திடுவே நான் பரந்திடுவே, நான் பரந்திடுவே, வானத்தில் நடுவானத்தில் கூட அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்களுடைய ராஜ்யத்தை கட்டணும். நிறைய சாட்சிகள் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தமாக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட காலத்தில் பரிசுத்தமாயிருக்குன்னு சொன்னால், இந்த பரிசுத்தமுள்ள தேவன் இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற அந்த தூதர்கள் மத்தியில் என்ன செய்வாங்க, நம்மளை கொண்டு போய் விடுவாங்க. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆண்டவர் நமக்கு வெளிச்சமாக இருப்பார். புல்லுள்ள இடங்களில் மேய்த்துன்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா, அதே போல் அமர்ந்த தண்ணீர் கண்டு கொண்டு போயிருப்பாங்க. ஜீவ விருட்சத்தின் கனியை ருசித்து சந்தோஷமா இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை பெறுவதற்கு இயேசுலாம் நினைக்க முடியாது, போக முடியாது. இயேசு உங்க வாழ்க்கைக்குள்ள அவர் அடிக்கடி வந்து எது செய்கிறாரு, உனக்காக நான் மறைத்தேன், எனக்காக நீ என்ன செய்ய, உனக்காக நான் மறித்திருக்கேன், என்னை நோக்கி பார்த்துருக்கிறியா, ஏற்பட்டு தங்கள் கொள்ளிவாய் சர்ப்பங்கள் வந்து கடிக்குவது, மோசக்கிட்ட வந்து முறையிடுறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி மரத்தில் யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்க பிழைச்சிக்கிடுவாங்க, ரசிக்கப்படுவாங்க. இன்னைக்கு இயேசு நமக்காக சிலுவையில் தங்கியிருக்கு. சிலுவை பற்றி உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கு. உலகமான சுயஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிப்பதற்கு தேவனுக்கு பிரியம். ஒரு சிலுவையில் சென்ற ரத்தத்தினாலே நமக்கு
சமாதானத்தை உண்டாக்கினார். இயேசு கட்டி காய்வான் முன்பதாக அண்ணா முன்பதாக நிற்கும் பொழுது பரியாசம் பண்ணப்பட்டு துக்கப்பட்டு அவமானப்பட்டதை நீங்கள் நினைச்சு பார்த்துருக்கிறீங்களா? நமக்காக வாரினால் அடிக்கப்படுறதை நினைச்சு பார்த்துருக்கிறீங்களா? நமக்காக கட்டப்பட்டு இழுத்து கொண்டு போகப்பட்டார். இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்ததற்கு ஒரு தேவாட்டுக்குட்டி என்று சொன்ன அந்த வார்த்தைக்கு ஏற்றபடி நமக்காக சிலுவையிலே பாடுபடுவதற்கு பரபாசை விடுதலை செய்யுங்க, இயேசுவை வாரினால் எடுத்து சிலுவையில் அறைங்கன்னு சொன்னவனே பிலாத்து அவன் நியாயாசனத்தில் இருக்கும்போது மனைவி ஆளறுக்கிறான். அந்த நீதிமானுக்கு விரோதமாக ஒரு குற்றமும் நீங்கள் சொல்லாதீங்க. அந்த நீதிமானுக்கு நான் சொப்பனத்தில் ரொம்ப பாடுபட்டேன். அவர் நல்லவர், அவருக்கு ஒன்றும் செய்ய வேண்டாம். ஆனாலும் பிலாத்தினுடைய முடிவு சொல்லும்போது ஜனங்களை பிரியப்படுத்த மனதுள்ளவனாய் கைகளை கழுவி பரபாசை விடுதலை செய்து இயேசுவைய வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அடிக்கப்படுவதற்கு இயேசு தான் சொன்னபடி 3ஆம் நாள் உயிரோடு விடவில்லை. இயேசுவை யாரும் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டீர்களோ உங்களுடைய சரீரம் உலகத்தில் என்னைக்காவது ஒரு நாள் சரீரம் கைவிடும் போது வெள்ளம் போல வாரிக்கொண்டு போகிறான்னு சொல்லப்பட்டிருக்கிற இந்த காரியம் நடக்கும்போது கொல்லை போல புகை போல வாடி போகும்போது மறுபடியும் உயிரோடு கூட எழுந்திருப்பதற்கு ஒரே ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் இயேசு நமக்காக ஜீவனை கொடுத்து அந்த ஜீவன் நமக்குள்ளே இருந்தால் அந்த ஜீவனாய் இயேசு வெளிப்படும் போது மகிமையிலே இயேசு என்ன செய்ய போகிறார்? எடுத்துக்கொள்ள வேணாம். உலகத்திலே சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற ஆட்டம் இவைகளெல்லாம் நடக்கும்போது வாசல் அருகே வந்து விட்டார் என்று சொல்லி அறிந்து கொள்ளும். இனி காலம் செல்லாது. இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்று சொல்லி நினைத்து மனம் திரும்பு. ஐசூர் உள்ளம் என்று சொல்லிக் கொள்கிறார். இப்படி தரித்திரத்தை யோசித்துப்பான். நீ அனலற்றவனாய் குளிரற்றவனாய் வாந்தி பண்ண போவதற்கு எதுவாக இருக்கு. ஜெயம் கொள்ளுகிறவனா எல்லாருமே சுதந்திரத்துக் கொள்வான். ஜெயம் கொள்ளுகிற காரியம் இடத்தில் வர வேண்டும் என்று சொன்னால் இயேசு நமக்குள்ளே வர வேண்டும். அருமையான ஒரு பறவை செய்த காரியத்தை இப்படியாக சொல்லியிருக்கிறார். ஒரு மனிதன் மலை அடிவாரத்தில் கடந்து போய் கொண்டே இருக்க தாகத்தோடு போயிருக்கிறான். தாகம் அதிகமாக இருந்தவுடனே ஒரு அருவியை கண்டுபிடிச்சான். இந்த அருவியை கண்டுபிடிச்சவனே அருவிக்கிட்ட போய் இந்த தண்ணியை குடிக்க போகிறான். தண்ணியை குடிக்கும்போது அந்த பறவை என்ன செய்யுதுன்னா அங்கிருந்து வந்து தட்டி விட்டு என்னடா கை கட்டினது வாய் கட்டலேன்னு சொல்லி அவன் யோசித்து திரும்ப வந்து தண்ணியை கையில் பிடிச்சி குடிக்க போகிறான். அங்கேருந்து திருப்பியும் பறவை தட்டி விட்டு பிறகு இந்த பறவை எதுக்கு இப்படி செய்யுதுன்னு சொல்லி யோசித்து கொண்டே மேலே பார்க்குறான். ஒரு பாம்பு விஷத்தை கக்கி கொண்டு அந்த விஷம் நம்முடைய ஆத்மாவை கொல்லக்கூடிய பாவத்தன்னைக்கு பால்பூன்னு வருகிறாங்க. பாவம் நெருங்கி பாவனுடைய ஆத்மாவை கரைப்படுத்துகிற ஒரு சூழ்நிலைக்குள்ளே இருக்கிறது. ஒன்றே பாவங்கிறது சேரு போல சேற்றுக்குள்ளே விழுகிற மனுஷன் நீச்சல் அடித்தா மேலே வரும். தண்ணிக்குள்ளே விழுந்தா மேலே வந்துடும். சேற்றுக்குள்ளே விழுகிற மனுஷனை ஒரு உயர்த்து ஒரு கை தூக்கி எடுக்கணும். தூக்கி எடுத்தாதான் ரட்சிக்கப்படும். அப்படி வல்லமையுள்ள ஆண்டவர் இயேசு. அவர் தான் நம்மை சேற்றின் அந்த மூழ்கி கொண்டிருக்கிற இந்த பாவ வல்லமையிலிருந்து தூக்கி எடுக்கக்கூடியவர் ஆகிய நம்ம ரட்சகர் இந்த மருகிலே இருக்கிறார். மகனே மகளே உன் இதயத்தை
பருக்கள் நிறைந்தவனாக, நாய்கள் வந்து அவனுடைய பருக்களை நக்கக்கூடிய அளவு ஏழையாக இருந்தான். ஐஸ்வர்யவன் சம்பீரமாக இருந்தான். 2 பேரும் இந்த உலகத்தை விட்டு கடந்து போறாங்க. ஐஸ்வர்யவன் அடக்கம் பண்ணப்பட்டான்னு சொல்லுவாங்க, விமரிசையாக இருக்கும். இன்னைக்கு அநேக இடங்கள்ல நல்ல வசதி உள்ளவங்க இறக்கும்போது அந்த கொண்டு போறதுக்கு ஒரு வண்டி வந்திருக்கும் போது அதில் போட்டிருக்கு சொர்க்க ரதம். அது பேர் சொர்க்க ரதம் போட்டிருக்கு. சொர்க்கத்துக்கு போறாங்க அப்படிங்கிறத வெளிப்படுத்துறது. ஆனால் ஏழைகள், அவங்களுக்கு எந்த வசதியும் இல்லாதவங்க சாதாரணமாக அடங்குறாங்க. மறுமையில் ஆண்ட காட்சிகளை விமர்சிக்கிறார். அந்த ஏழை லாசர் ஆபிரகாம் மடி என்று சொல்லப்பட்ட அந்த உயர்ந்த இடத்துல, சிறந்த இடத்துல நாற்று வாங்க போகுமா? நம்ம நாற்று வாங்க போனோம்னா நிறைய ஒன்றுமெல்லாம் மாசற்றதும் பிழையற்றதுமான ஒரு சுத்திகரிப்பு நமக்கு அவசியம். இந்த சுத்திகரிப்பு வேணும் சொன்னால் நமக்கு தூக்கி எடுக்கிற இயேசு மகனே மகளை உயிரை எடுத்துட்டான். உனக்கு அவன் பாடுபட்டிருக்கு. உன் பேர ஜீவசத்து எழுது. நீ மனம் திரும்பி இருதயத்தை எனக்கு ஒப்பு கொடுத்தான் போது இயேசு உங்க இருதயத்துக்குள்ள வந்து வாசம் முடிக்க வருவது. முழங்கால் படியிட முடிந்தவர்கள் முழங்கால் படியிட முடியாதவர்கள் இருக்காங்க. நம்முடைய ஆத்மா விலை மதிக்க முடியாது. இவைகளெல்லாம் அறிந்து கொண்டீர்களா? ஆமாண்டவரை அறிந்து கொண்டோம். கடலிலே ஒரு வலையை வைத்து அந்த வலையை இழுத்து கரையில கொண்டு வந்து நல்லவைகளை வைத்துக் கொள்வார்கள், கெட்டவைகளை தூரை எறிந்துவார்கள். இது அறிந்து கொண்டிருக்கிறீர்களா? நல்ல கனி கொடுக்கிற மரம் எதுவும் அது இன்னும் அதிக கனிகளை கொடுக்கும்படி பிதாவை சுத்தப்படுத்தணும். தோட்டக்காரன் அந்த கனி கொடுக்காத மரத்துக்காக மன்னாடுவார். இந்த வருஷம் இருக்கட்டும், சுற்றிலும் கொத்தி எருவிடும். கனி கொடுத்தான் சரி, கனி கொடாவிட்டால் வெட்டி போடலாம். இருதயத்தை தட்டுகிற ஆண்டவருடைய சத்தம் கேட்கிறதா? வாலிப தங்கச்சி, ஒரு சின்ன குட்டி பாப்பா உரையாடி இருக்கிறாங்க. அக்கா அக்கா, இந்த இயேசுவானவர் படத்தை பார்த்து வீடு பூட்டப்பட்டிருக்கிறது, இயேசுவானவர் இருதயத்தின் கதவை தட்டுகிறது போல அந்த படம் போடப்பட்டிருக்கு. இந்த குட்டி பாப்பா கேட்டிருக்கிறாங்க, அக்கா அக்கா, இயேசுவானவர் ரொம்ப நேரம் இருதயத்தின் கதவை தட்டிக்கிட்டு இருக்கிறார். இந்த கதவை தட்டிக்கிட்டு உள்ள பூட்டப்பட்டிருக்கு, உள்ள ஆயுதம் ஏக்கா திறக்க முடியாம இயேசுவானவர் என்ன பொல்லாப்பு செய்கிறார்? இதை திறந்து விட்டானக்கா, ஏக்கா திறந்து விடல. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு, காக்கா இயேசுவானவர் தட்டுற சத்தம் உன் கேட்கலையோ? கேட்குதான், ஆண்டவர் தட்டுகிற சத்தம் கேட்குதான். திறந்து கொடுப்பதற்கு மனதுண்டா? திறந்து கொடுத்தால் வாழ்க்கையிலே இயேசு சாத்தா வழியே போயிடும். இருதய கண்ணாடி ஒரு புஸ்தகம் உண்டு. இந்த இருதய கண்ணாடி புஸ்தகத்துல ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்துக்குள்ளும் பொல்லாத விலங்குகளை போன்ற ஒரு தோற்றத்தை காண முடியும். மேலிருந்து அந்த சுவிசேஷத்தை கேட்கும்போது ஒரு வெளிச்சம், பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிற புறா உள்ளே வரும்போது இந்த விலங்குகள்லாம் பயந்து இருதயத்தோடு வெளியே போகும். ஒரு புதிய ஒரு மனிதனாக மாற்றப்படுகிற ஒரு மனம் திரும்புது.
சுவிசேஷத்தை கேட்பதற்கு சுவிசேஷகர் இருந்த அந்த பிரபலமான அந்த படத்தில் வந்திருந்தாங்க. சுவிசேஷகர் தனியா வந்து, அன்பு சகோதரி, இன்றைக்கு உங்க இருதயத்தை ஒப்பு கொடுங்க. இல்ல ஊழியக்காரங்களே, ஒரு வாரத்தில் வருவேன், ஒப்பு கொடுப்பேன். வரவே இல்லை. ஒரு விபத்தில் மரித்து போறாங்க. ஆத்மா எங்க இருக்கும்? சிலுவையிலே உன் பாவங்கள் போகிடவே மரித்தார். சிந்தனை செய்து இந்த வேளை வராயோ. சிலுவையிலே உன் பாவங்கள் போகிடவே மரித்தார். சிந்தனை செய்து இந்த வேளை வராயோ. இயேசுவண்டை வந்திடுவாய், பாவங்கள் நீங்கி ரட்சிப்படைந்திடவே. ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் இந்த காலை முதல் இந்த இரவு வரை தகப்பனே உடைய சமூகத்திலே ஆண்டவரே உடைய வார்த்தைகளை ஆண்டவரே தகப்பனே கேட்கவும், ஆண்டவரே அன்பின் வார்த்தை, ஆண்டவரே தகப்பனே இந்த ரட்சிப்பின் வார்த்தை, இந்த இரக்கத்தின் வார்த்தை, ஆண்டவரே கர்த்தாவே, ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனோடு நான் போஜனம் பண்ணுவேன், அவனோடு வாசம் செய்வேன் சொல்லுகிற தேவன், ஆண்டவரே நீ இருதய கதவுகளை தட்டுகிற இந்த வார்த்தைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், சுத்தரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே இந்த வார்த்தைக்கு தகப்பனே யாரையெல்லாம் தகப்பனே தங்களுடைய இருதயத்தை ஆண்டவரே இயேசுப்பா எனக்குள்ள வாங்க, என்னோடு வாசம் செய்யுங்க, என்னோட ஜீவிங்க தகப்பனே உடைய கதைகளை திறக்கிறார்களோ அவர்களுடைய தகப்பனே நீர் பேச முடியாது நான் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே கர்த்தாவே, ஒரு வார்த்தையும் தகப்பனே வீணாய் போய்விடாதபடி ஆண்டவரே கேட்கப்பட்ட வார்த்தை 30 விதைக்கப்பட்ட வார்த்தை 30, 60, 100 பலன் கொடுக்கத்தக்கதான கிருபைகளே ஆண்டவரே இந்த திருச்சபையார் யாவருக்கும் எங்களுக்கும் ஆண்டவரே இந்த ஒளிபெருக்கின் மூலமாக சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகள் உள்ளத்திலையும் நீர் பேச முடியும் நாங்கள் ஜெபிக்கிறோம், பலன் கொடுக்க முடியும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே தகப்பனே, ஒரு ஆத்மா கெட்டு போவது உங்களுக்கு சித்தமில்லை. தேவனால் படைக்கப்பட்ட பிள்ளைகள் அனைவரும் விண்ணோர்களோடும் அந்த தகப்பனே இந்த பூமியில் இருக்கிற அனைவரும் விண்ணோர்களோடு இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் உங்களுடைய ஆசை, உங்களுடைய விருப்பம், உங்களுடைய சித்தம் தகப்பனே. இந்த சித்தத்தை தகப்பனே ஆண்டவரே இந்த திருச்சபையின் மூலமாக ஆண்டவரே கர்த்தாவே விண்ணோர்களோடு பயணிக்கிற பயணத்தை இந்த திருச்சபை அனைவருக்கும் நீர் கொடுக்கும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, பரலோகத்தில் வீற்றிருக்கிற தேவனோடு அரசாளுகிற அந்த நாட்களிலே ஆண்டவரே தகப்பனே எல்லாரும் உங்களுடைய பாதத்திலே நாங்கள் நின்று கொடுத்தவர்களை பிரித்து வெள்ளை தரித்து அன்றே ஓசனான்னு சொல்லி ஆர்ப்பரிக்கிற அந்த நாட்களை எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றே ஒருவரும் அன்றே கர்த்தாவே கெட்டு போயிடக்கூடாது தகப்பனே. அன்றே இந்த நாளிலே ஒரு ஆத்மா அன்றே ரட்சிக்கப்பட்டால் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் சொன்ன வார்த்தை இந்த இரவிலே தகப்பனை நிறைவேறத்தக்கதான கிருபைகளை நீ அருள்முடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனை. வந்திருக்கிற திருச்சபையார் ஒவ்வொருவரையும் ஒரு சமூகத்தை அர்ப்பணிக்கிறோம். சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், அன்றே வயதானவர்கள், முதியோர் எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனை. அதற்கேற்ற வயசுக்கேற்ற ஆசீர்வாதத்தை நீர் கொடுக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பிள்ளைகள் செய்கிற கையிட்டு செய்கிற பணிகள், வேலைகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கும் ஜெபிக்கிறோம். பூலோகத்துக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் பிள்ளைகளை நீர் நிரப்ப முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே கர்த்தாவே, யாரும் இந்த பரலோகராஜ்யத்தை இழந்து விடக்கூடாது என்பதற்காக தான் தகப்பனே நீ பரலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு மனுஷ ரூபமாய் வந்து தகப்பனே சிலுவையிலே மறித்து ரத்தம் சிந்தி ஒரே கர்த்தாவே 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பி தகப்பனே அந்த நீ சண்டரை இறக்க அந்த ரத்தத்தை சிந்தின ரத்தம் வீணாய் போய்விடாதபடி அன்றே இந்த ரத்தத்தினால் கழுவப்பட்ட மாத்திரம் தான் பரலோகத்துக்கு வர முடியும் சொல்லி தெளிவாக சொல்லிக்க தகப்பனே. அதனால ரத்தத்தால் ஒவ்வொருவரையும் கழுவப்பட சுத்திகரிக்கும் ஜெபிக்கிறோம், எங்களையும் சுத்திகரிக்கும் ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இப்ப கிறிஸ்துவமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.